1989 டிசம்பர் மாதம் 20 என் மகனை இறந்து போயிட்டான். என் மகனுக்காக முட்டி மோதி கத்தி கதறேன். எல்லா சாமியும் கூப்பிட்டு கடைசி முடிவில் என் மனசாட்சிக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. இத்தனை தெய்வத்தை கும்பிட்டு இத்தனை தெய்வத்தை வேண்டுதல் பண்ணி ஒரு தெய்வம் கூட காப்பாற்றலைன்னா நான் பார்க்குற இந்த பூமியை படைத்த சாமி யார்? நான் பார்க்குற வானத்தை படைத்த சாமி யார்? மனுஷனை உண்டாக்குன ஒரு தெய்வம் இருக்கணும்ல, அந்த தெய்வம் யார்? செடி கொடி மரங்களை உண்டாக்குன தெய்வம் யார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குன தெய்வம் யார்? ஐயோ, நான் கையெடுத்து கும்பிடாத சாமி யாருன்னு கேட்டு முடியல. வானத்திலேருந்து 3 சத்தம் வந்தது, ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி. இதற்காக எனக்கு உதவி செய்து என்னோட சாட்சி வெளிவர தம்பி டேனியலுக்காகவும் நன்றி. கர்த்தர் மகனை ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த சாட்சி அநேகருடைய சாட்சி நிமித்தமாக தேவநாமம் மகிமைப்பட தம்பி அவர்கள் பிரயாசப்பட்டு வருகிறார்கள். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். என்னுடைய சாட்சி முழு சாட்சி வரை நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. என்னுடைய முழு சாட்சி எத்தனையோ பேர் கேட்கணும் பிரயாசப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, தயவுசெய்து சிஸ்டர் உங்கள் முழு சாட்சி சொல்லிவிடுங்க அப்படின்னு எத்தனையோ பாஸ்டர்ஸ் கேட்டுக்கொண்டாங்க. அதனால் முழு சாட்சி சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தம்பி டேனியல் மூலமாக எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. கொடி ஸ்தோத்திரம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். என்னுடைய நான் எப்படி பிறந்து வளர்ந்தேன், சிறு வயது முதல் என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பூசாரி குடும்பத்தில் பிறந்தவள். எங்கள் பரம்பரையே பூசாரி தான். எங்களுக்கு சொந்தமாக 3 விதமான கோயில் உண்டு. 3 விதமான கோயிலுக்கும் 3 விதமாக பூஜை பண்ணுவாங்க. முதல்ல பத்திரகாளி வர வைத்து அதுக்கு பூஜை பண்ண வேணுமானா ஆடு கோழி பன்னி இதெல்லாம் கொண்டு வந்து 48 கிராமம் ஒன்று சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த சாமி சொல்லும், டாய் நான் ஆத்தம் வந்திருக்கேன்டா, எனக்கு தலைச்சமுள்ள ரத்தம் தான் வேணும்னு கேட்கும். இந்த பூஜை பண்ணுற போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். இன்னொரு சாமி மதுரை வீரன். இந்த மதுரை வீரன் சாமியை கும்பிட வேண்டுமானா 3 இலை போடுவாங்க. 3 இலையிலையும் கல் ஒரு சாராயம் பிராந்தி வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணாவிட்டால் எங்கள் வீட்டில் சாப பூஜை நடக்கும். எங்கள் அப்பா தான் அந்த சாராயம் பிராந்தியெல்லாம் குடிப்பாங்க. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை குடிப்பாங்க. இப்படி குடித்து எங்கள் தகப்பனார் பயங்கர குடிகாரன். குடி இல்லாமல் இருக்க மாட்டார். குடிச்சிட்டா அந்த தெருவே சண்டை பண்ணுவார். அதிகமாக அந்த குடிகாரன் தகப்பனார். பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னோடு பிறந்தவங்க 9 பேர். 3 பேர் மரிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க. மீதி 6 பேர் ஆண்டோடைய கிருபையினால் இருக்கிறோம். என்னுடைய மூத்த அக்கா, 2வது அக்கா, 3வது நான். என்னுடைய தாயின் கருவிலே நான் அழிஞ்சிருக்க வேண்டும். எங்கள் அப்பா அம்மா ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரும்போது வர வழியில் அதிக இருட்டானதுனால என்னுடைய தாயின் கற்பத்தில் நான் 8 மாதம் கருவில் இருக்கேன். என் ஆண்டவர் தெரிந்துக்கிட்டதுனாலேயோ என்னவோ நான் காப்பாற்றப்பட்டேன். எப்படி காப்பாற்றப்பட்டேன்னா, என் அம்மா, எங்கள் அப்பா,
எங்கள் குடும்பத்தார் ஒரு 12 பேர் கிராமம் வழி, அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது. அந்த நேரத்தில் இவர்கள் நடந்து வந்தபோது இருட்டாக இருக்குங்கிறதுனால யார் வீட்லேயோ உள்ள லைட்டு மட்டும், விளக்கு மட்டும் எரிஞ்சு கொண்டு வந்துருக்குது. வீடு சாத்தியிருக்கு, உள்ளே இருக்காங்க போல். வெகு நேரம் ஆனதுனால எதிர்க்க உள்ள அந்த திண்ணையில் போய் படுத்திருக்காங்க. அப்படி படுத்து இருக்கும்போது கரெக்டாக அப்போல்லாம் ஆவட்ட நட்சத்திரத்தில் செத்தவங்க, யமகண்டத்தில் செத்தவங்க, அப்படி ஒரு ஆச்சாரம் இருக்குது. அப்படி அந்த வீட்டில் செத்து போன அந்த ஆவி மறுபடி வரும் அப்படின்னு அந்த வீட்டார் லைட்டு மட்டும், விளக்கு மட்டும் கொளுத்தி வச்சுட்டு பக்கத்து 3வது வீட்டில் போய் படுத்துட்டாங்க அந்த வீட்டார். இது தெரியாத என்னுடைய தாய், தகப்பன், எங்கள் சொந்தக்காரங்க அந்த வீட்டு திண்ணையில் படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் சரியாக 12 மணிக்கு அந்த ஆவி பயங்கர சத்தத்தோடு வந்திருக்கிறது. அதை பார்த்து எங்கள் பாட்டி வெத்தலைப்பாக்கு உரலில் வச்சு இடிப்பாங்க. அந்த மாதிரி இடித்து கொண்டு இருக்கும்போது எங்கள் பாட்டி, என்னமோ ஆவி வருதுறான்னு சொல்லி எல்லோரும் ஓடி அந்த வீட்டுக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சு கொண்டாங்க. அப்படி மட்டும் ஒழியாமல் அந்த ஆவி வந்தது தெரியாமல் எல்லோரும் தூங்கியிருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் என் தாயின் வயிற்றிலேயே நான் மரிச்சிருப்பேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறா, உன் தாயின் கருவிலையும் நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அதே போலவே ஆண்டவர் என் தாயின் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நான் பிறக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு 9 பிள்ளைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 9 பிள்ளைங்களில் 8 பிள்ளைங்கள் நார்மல் டெலிவரி. 5 நிமிஷத்தில் குழந்தை பிறந்து விடும். நைட்டு மிளகா அரைச்சி, நெல் குத்தி, விறகு பொறுக்கி, அப்படி தான் அந்த காலத்தில் சமைச்சு கொண்டு இருந்தாங்க நான் பிறந்த அந்த நாட்களிலே. அப்படி செஞ்சு நைட்டு எல்லா வேலையும் முடித்து படுத்தாங்கன்னா விடிஞ்சு பார்த்தா குழந்தை பிறந்திருக்குமா. ஊராரெலாம் கேட்பாங்க, எப்போ குழந்தை பிறந்துச்சு. அப்படி 8 பிள்ளைகள் நார்மல் டெலிவரி. 5 நிமிஷத்துலேயே எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி ஆகிடும். ஆனால் நான் பிறக்கும்போது மாத்திரம் 3 நாள் மரண அவஸ்தைப்பட்டிருக்காங்க என் தாயார். என்னென்னவோ வேண்டுதல் பண்ணியும் 3 நாளாகியும் குழந்தை பிறக்கவில்லை. என்னுடைய தாத்தா வீட்டுக்கு என்னுடைய தாயாரை வண்டியில் கட்டி, கூண்டு வண்டியில் கட்டி அவங்க தாயாரை எங்கள் தாத்தா வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க, எங்கள் அப்பா வீட்டில் இருந்து. அந்த நாட்களில் எங்கள் தாத்தா கட்டி இந்த கோயிலில் போய் திண்ணீரெல்லாம் பூசி, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நெத்தியெல்லாம் திண்ணீரை பூசி பூஜைலாம் பண்ணி வேண்டுதலை பண்ணி கொண்டாங்க. அந்த குழந்தை நல்ல மாதிரி பிறந்தா நான் 3 மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, 3வது நாள் நான் கும்பிட்டுக்கிட்டு தரையை பார்த்து நான் பிறந்தேன்னு சொல்லி என் தாயார் சொன்னார்கள். அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனார் கூலி வேலை, விவசாயம்தான். என் தாயார் வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா 6 பிள்ளைங்களை பராமரிக்கணும். என் தாயாருக்கு எந்த வேலையும் இல்லை. என் தகப்பனார் கூலி வேலை செஞ்சுட்டு வந்து கூட குடிச்சிட்டு தான் வருவாங்க. நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அடிப்பாங்க, சண்டை பண்ணுவாங்க. இதனால் அங்கே வறுமை தரித்திரம். என்னுடைய கூட பிறந்தவங்களாம் 5வது 6வது வரையும் படிச்சிருக்காங்க. நான் பிறந்து என்னுடைய 5 வயசுக்கு மேலே என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க. நான் அன்புக்கு ஏங்குறவளாக இருந்தேன். அன்பு தான் வேணும். அன்பாக பேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பாக பேசுனா அவங்க வீட்டிலேயே இருந்துருவேன். பாசமாக பேசுனா அவங்களுக்கு என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். அந்த சின்ன வயசுலேயே அன்புக்கு ஏங்கினேன். எனக்கு அன்பு யாருமே காட்டல. என் தாயார் என்னை ஸ்கூலில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கூட சேர்த்தாங்க. 2வது தான் படித்தேன். 2வதுக்கு மேலே நான் படிக்கலை. 3ஆம் கிளாஸ் போனேன். போய் ஆரம்பத்திலேயே அந்த வாத்தியார் என்னை ரொம்ப அடிச்சிருவாங்க, படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி. அடினா ரொம்ப பயப்படுவேன். வடி தாங்க மாட்டேன். அந்த சூழ்நிலையில் அடிக்கு பயந்து கொண்டு நான் ஸ்கூலுக்கு போகலை. ஸ்கூலுக்கு போகாதன்னா
அன்புக்காக ஏங்கினேன். என் தாயார் என்னை அன்பு காட்ட மாட்டாங்க. மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சாப்பாடு கேட்டால் மட்டும் என்னை திட்டுவாங்க. இந்த அன்பை ஏங்கி ஏங்கி நான் அன்பு யார் காட்டுறாங்களோ அங்கெல்லாம் போய் உட்காந்துக்குவேன். பாசமாக பேசுனாங்கன்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்குவேன். இப்படி தான் நான் அந்த நாட்களில் இருந்தேன். 5 வயசு 6 7 வயசில் நான் ஸ்கூலை முடிச்சிட்டேன். 7 வயசுக்கு மேலே நான் படிக்கலை. என் 8வது வயசில் எல்லாரையும் அன்பாக நேசிக்கிறாங்களே, ஏன் என்னை நேசிக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன், ஏங்குவேன். சோறு சரியாக போட மாட்டாங்க. எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுவாங்க, எனக்கு மட்டும் சாப்பாடு போட மாட்டாங்க. குழம்பு கேட்டால் கரண்டி எடுத்து சுரண்டிடுவேன். நீ ஊடு ஊடாக போய் உட்கார்ற, உனக்கு ஏண்டி சோறு அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க. தொடப்பத்துலேயே என்னை அடிப்பாங்க. இந்த மனம் உடைஞ்சி அந்த 8வது வயசுலேயே மனம் உடைஞ்ச நான் தற்கொலை எண்ணம் அப்போவே உண்டாகிவிட்டது. இந்த வயலில் எலிக்கெல்லாம் பொறி வைப்பாங்க பாருங்கள், அந்த பொரியெல்லாம் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவேன். செத்துடணுன்னு என் 8வது வயசில் அன்புக்கு ஏங்குறேன்னா, அன்பு வீட்டில் கிடைக்காதனால வீட்டிலே இருக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் ஏன் இருக்க மாட்டேன்னா, எல்லா பிள்ளைங்களையும் பாசமாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, எனக்கு மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை தான் கட்டியிருப்பேன், வார தொங்கும். அது இல்லாமல் பசினால் அந்த விளாங்காய் மாங்காய் யார் தோட்டத்தில் இருக்கோ அங்கே பூந்து அதை பறிக்க போகும்போது வேலியில் அந்த துணியெல்லாம் முள்ளில் மாட்டி கிழிஞ்சு போயிடும், அதுக்கு அடிப்பாங்க. என்னுடைய 9வது வயசில் நான் சாகணுன்னே விரும்புவேன். எலி மருந்தெல்லாம் குடித்து பறித்து சாப்பிட்டு சீரியஸாக இருப்பேன். எங்கள் அப்பா நாட்டு வைத்தியம்லாம் அப்போல்லாம் டாக்டர்லாம் கிடையாது. எங்கள் ரொம்ப கிராமம் ராதாநல்லூர் அப்படிங்கிற ஊரில் தான் நான் பிறந்தேன். காட்டுமன்னார்குடி பக்கத்தில், காட்டுமன்னார்குடி போகிற வழியில் அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தான் என் தகப்பனார், என் தாயார், என்னோடு பிறந்த என்னுடைய அக்காங்க, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாம் வாழ்ந்து வந்தோம். அந்த ஊரில் தான் நான் அடங்க மாட்டேன். வீட்டில் இப்படி அன்பு காட்டாதனால நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். மரமாக ஏறி பாடுவேன். சின்ன வயசுலேயே பாட்டு பாடுவேன். மரமாக போய் பாடுவேன். என் பாட்டு ஊரே கேட்பாங்க. அந்த பாட்டெல்லாம் கச்சேரி பாட்டு, சினிமா பாட்டு இதெல்லாம் நான் பாடுவேன். அப்போ எனக்கு அப்படி தான் நான் இருந்தேன். சினிமா பாட்டு எல்லோரும் பார்த்துட்டு வருவாங்க, பாட்டு நான் பாடுவேன். அந்த பாட்டெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது. நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த காலத்து பாட்டு என்னுடைய வாலிப நாட்களில் நான் பாடின பாடலாம் எம்ஜிஆர் படம், இப்படி சினிமா பாட்டு தான் நான் பாடுவேன். நிறைய பாடுவேன். எனி டைமும் சினிமா பாட்டு தான் பாடுவேன். சினிமா பார்க்கணுன்னா ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படியாவது சாக வேண்டும் நினச்சி, குண்டுமணின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கருப்பாக இருக்கும், அதுக்குள்ளே துவரம்பருப்பு போல் அது ஒரு பருப்பு இருக்கும், துவரம்பருப்பு போல் அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து ஒரு 100 கிராம் அதை உடைச்சி அந்த பருப்பை எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி அப்படியே குடித்தேன். அதுலேயும் நான் சாகலை. சீரியஸாவேன். எங்கள் தகப்பனார் நாட்டு வைத்தியர் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, சரியாயிடுவேன். இப்படி தான் இருந்தேன். அன்புக்கு அன்பு நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அன்பு தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே நான் கேட்டதில்லை, எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அன்பை மட்டும்தான் விரும்புவேன். பிரியமானவர்கள், இப்படி இருக்கும்போது நான் வளர இன்னும் என் வீட்டில் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் தாயார் என்னன்னா பிடிக்காது. என் பெரிய அக்காவுக்கு திருமணம் முடிக்கும்போது எனக்கு 8 வயசு. அந்த நாட்களில் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், இந்த கொடுமை தாங்க முடியாமல்.
அப்போ எங்கள் அக்கா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, பெரிய அக்கா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என்ன. அவங்க சாப்பிட்ற சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. எனக்கு பசிக்குதுக்கான்னு சொன்னோன்னா கொடுப்பாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா வயிறு நிறையா சாப்பாடு போடணும், பசி தாங்க முடியாமல் வடிக்கிற கஞ்சி தண்ணி, அனைத்து கஞ்சி தண்ணி நான் குடிப்பேன். எல்லா கஞ்சி தண்ணி குடிச்சு வயிறு பெருசாக இருக்கும். சாப்பாடு தான் கிடைக்கலையே, வடிக்கிற கஞ்சி தண்ணியாவது குடிக்கலாம். நெல் குத்துவாங்க பாருங்கள், அந்த நெல் குத்துனாங்க, அந்த தவிட்டை முரத்தில் சளிச்சு தெல்லினா அது மெலிசாக வர அந்த மாவு, அந்த தவிடை சாப்பிடுவேன். பசியோட கொடுமை. பச்சை தண்ணியில் உப்பு போட்டு கூட நான் குடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா குடிகாரனால சம்பாதிக்கிறதுலாம் குடிச்சிட்டு வருவார். அதுலேயும் 1 கிலோ 1/2 கிலோ அரிசி வேணும் செய்வாங்க. அது மற்ற பிள்ளைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க, எனக்கு போட மாட்டாங்க. இப்படி தான் இந்த கொடூரமான வாழ்க்கையில் நான் ரொம்ப துவண்டு போனேன். சின்ன பிள்ளை, இப்படி தான் என் வாழ்க்கை ஓடி கொண்டு இருந்தது. அன்புக்காக எங்கள் அக்கா, பெரிய அக்கா கல்யாணம் பண்ணது பெரிய அக்கா வீட்டில் போயிருந்தேன். எங்கள் அக்கா நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அது பிறகு 2வது அக்கா திருமணம் முடித்த போது 2வது அக்கா எங்கள் அப்பா நான் எங்கே போனாலும் தேர்த்திட்டு வருவார். என்னை எங்கேயும் எங்கள் அப்பா விட மாட்டார். எங்கள் அப்பா ஓரளவு என்னை ஆதரிப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு பாடும் தெரியுங்களா? சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு பாடுவேன். எங்கள் அப்பா புரிஞ்சுக்குவாங்க, இந்த பிள்ளை வேணுமோ கஷ்டம் கொடுக்குறா போல இருக்கு, அதனால தான் இந்த பிள்ளை இப்படிலாம் பாடுது அப்படின்னு எங்கள் அம்மா திட்டுவார். ஏன் இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, ஏன் இந்த மனசு உடஞ்சி பாடி அழுவேன். இந்த பாட்டை பாடி நான் அழுவேன் நைட்டெல்லாம். ரொம்ப மனசு உடஞ்சி போய் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வந்துடுவார். 1 வாரம் இருப்பேன், தேடிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். மறுபடியும் அதே இம்சை, அதே போராட்டம், பசியும் பட்னியுமா நான் கிடப்பேன். எல்லாருக்கும் அன்பு காட்டுறதை பார்த்து நான் ஏங்குவேன். எனக்கு அன்பு கிடைக்காது பிரியமானவர்களே. 2வது அக்கா திருமணம் முடித்து முதுகுளங்கிற ஊருக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்க. அது திருச்சி மாவட்டம். அந்த அக்காவை தேடி போயிடுவேன். இந்த அக்கா வீட்டுக்கு தான் போனால் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த சித்திரவதையிலே விட்டுடுறாங்களே. எப்போவுமே பிரியமானவர்களே, தாயின் அன்பு தான் ஒரு பிள்ளைங்களுக்கு தேவை. தயவுசெய்து பிள்ளைங்கள அன்பாக பாருங்கள். என்ன மாதிரி அன்புக்கு அலைய விட்டுறாதீங்க. அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. அன்பு அயோக்கியமான செய்யாது, சினம் அடையாது, தீங்கு செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது எங்கள் 2வது அக்கா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். நடந்தே போவேன். வண்டி கிண்டி யாருன்னா கொஞ்சம் வண்டியில் விடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சைக்கிளில் விடுங்க, மாட்டு வண்டியில் ஏறி போவேன். எப்படியோ போய் கண்டுபிடிச்சிட்டு எங்கள் நடக்கா வீட்டில் அங்கே 1 மாதம் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு 13 வயசு இருக்கும். இந்த 13 வயசுக்கு பிறகு அங்கேயே எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த மனம் உடஞ்சி போய் எனக்கு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன்னா, எங்கன்னா கண்ணு காணாமல் போயிடலாம், என் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கே போனாலும் எங்கள் அப்பா கொண்டாந்து எங்கள் அம்மாட்டே விட்டுறாரு, இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேனா சென்னைக்கு வந்தேன். ட்ரெயின் ஏறி வந்தேன். டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் ஏறி 13ஆவது வயசில் சென்னைக்கு வந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தனப்பாக்கின்னு சொல்லி என் மேலே இறக்கம் வச்சு அந்த வீட்டில் கொண்டு போய், அவங்களுக்கு பொண்ணு இல்லை, 2 பையன்தான். அந்த வீட்டில் கொண்டு போய் என்னை வளர்த்துட்டு இருந்தாங்க. வளர்க்கலை, வேலைக்காரியாக வச்சுருந்தாங்க. அந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்வேன். என் வீட்டில் செய்ய மாட்டேன். என் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மரமாக செடியாக போயிடுவேன். மரத்தில் ஏறி விளையாடுவேன்,
பாட்டு பாடுவேன், பசங்களோடு சேர்ந்து விளையாடுவேன், கற்பனையாக நானே கதை சொல்லுவேன், எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், எல்லாரையும் சந்தோஷப்பட வைப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் நான் எல்லாத்தையும் இழந்து சென்னைக்கு வந்தேன். அந்த அம்மா என்னை வீட்டு வேலைக்காரியாக தான் வச்சுருந்தாங்க. வீட்டு வேலை செய்யணும், பெரிய வீடு, பெருக்கணும், கூட்டணும். 2 மணி ராத்திரிக்கு 12 மணிக்கு படுப்பேன், 2 மணி நேரம் தான் தூங்குவேன். 2 மணிக்கு ஏரோப்ளேன் சத்தம் கேட்கும். நேரத்தில் எழும்புனா தான் தண்ணி பிடிச்சி வைக்கணும். வெளியில் உள்ள பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் தண்ணி பிடிச்சி வைப்பேன். அப்படி வேலை செஞ்சோம். அந்த வீட்டில் கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காது. எல்லோரும் நான் சாப்பாடெலாம் செஞ்சு வைப்பேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு வெறும் கஞ்சி தண்ணி தான் இருக்கும், அதுதான் உப்பு போட்டு குடிப்பேன். அப்படியாக நான் என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். சுகம்னா என்னன்னு தெரியாது. எனக்குன்னு ஒரு நாள் கூட நான் வாழ்ந்ததில்லை இந்த நாள் வரையும். அன்னைக்கு தான் அப்படி இந்த சுகமெல்லாம் வாழ்ந்தேன் நான். இன்றைக்கி கூட எனக்குன்னு எந்த சுகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த சாட்சி கேட்குற நீங்கள் மனுஷனுடைய அன்புக்கு ஏங்காதீங்க. நான் மனுஷனுடைய அன்பைக்காக ஏங்கி 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 ஏமாந்து தான் போனேன். யாருடைய அன்போ உண்மையான அன்பாக எனக்கு தெரியல. எல்லாரையும் நேசித்தேன், என் அன்பை எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆனால் யாருடைய அன்பும் உண்மையான அன்பு இல்லை. இது தெரியாதனா அன்புக்கு தேடினேன். பிறகு எனக்கு திருமணம் முடித்து வச்சாங்க. ஒயர் வேலை செஞ்சேன். எப்படியாவது பெரிய ஆளான பெரிய பொண்ணாக 18-19 வயசு ஆனபோது எப்படியாவது பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு நினச்சி கச்சேரியில் கூட பாடியிருக்கேன். எப்படியாவது பெரிய ஆளாகணும் முயற்சி பண்ணி சினிமாவில் என்ன போகலான்னு சொன்னால் எல்லோரும் பயம் காமிச்சாங்க. சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது, அது லைன் சரியில்லை அப்படின்னு பயந்துக்கிட்டு போகலை. பிறகு பாரத் சேவா சமாஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயக்கத்தில் என்ன செக்ரட்டரியாக எடுத்தாங்க. 1984 வருஷம் நடந்த சட்டசபை தேர்தலில் சேசிட்டி பிரபாகரன் அவர்கள் வெள்ளிவாக்கு தொகுதியில் இருந்தாங்க. நின்னாங்க எலெக்ஷனில். அப்போ அரசியலில் போயிட்டு பெரிய ஆகலாம் அப்படின்னு சொல்லி அரசியலில் போய் மேடை மேடையாக பேசி ரோடாக இந்த ஓட்டுக்காக ஸ்லிப் கொடுத்து பூத்து வரையும் வேலை பார்த்தேன். அதோடு அது முடிஞ்சு போச்சு. இப்படி எனக்கு 2 பொண்ணும் ஒரே பையன். அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் அந்த பையனோடு கூட நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணி கொண்டேன். அன்பு பாசம் என்னதுன்னு தெரியாதனா எல்லாருக்கிட்டையும் பழகினேன், எல்லார்ட்டையும் பேசினேன், எல்லார்கிட்டையும் அன்பை எதிர்பார்த்தேன். இப்படி தான் என் வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, என் மூத்த மகள், இது என்னுடைய இயேசுவை அறியாத என்னுடைய வாழ்க்கை. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் டிடிஆராக 3 மணி நேரம் வேலை பார்த்தேன். 1982லேருந்து 84 வரையும். எப்படியாவது பெரிய ஆளாகலான்னு சொல்லி முயற்சி பண்ணேன். எதுலேயும் என் முயற்சி எதுவுமே நிறைவேறலை, ஆசை எதுவுமே நிறைவேறலை. நான் ஒயர் வேலை செய்வேன். இந்த ஒயர் வேலை செஞ்சு தான் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தேன். அப்போது சென்னை கொரட்டூரில் இருந்தேன். எனக்கு நிறையா பேரோடு கூட ரொம்ப கோவக்காரியாக இருந்தேன். நிறைய பொம்பளைங்க என் கூட இருப்பாங்க. ரொம்ப கோவக்காரியாக இருப்பேன், ரொம்ப சண்டை பண்ணுவேன். ஆனால் அநியாயமாக சண்டை பண்ண மாட்டேன், நியாயமாக சண்டை பண்ணுவேன். யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா விட மாட்டேன். நான் வளர வளர இந்த அன்பு கிடைக்காத ஒரு காரணமோ என்னமோ தெரியல, அரக்கத்தனமாக ஆகிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும்,
என்கிட்ட அட்ரஸ் கேட்ட சொன்னானே என்ன அட்ரஸு கேட்காத அப்படின்னுவேன். இப்படிலாம் நான் கோபக்காரியாக இருந்தேன். பயங்கர கோபம் வரும் எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னா, சினிமாவில் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே பண்ணிப்பேன். தலை நிறைய பூ வச்சுக்குவேன், கை நிறையா கண்ணாடி வளைய போட்டுக்குவேன், கண் நிறைய பட்டையாக மைய வச்சுக்குவேன், 5 பொட்டு வைப்பேன். கோயிலாக போயிட்டு பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருந்தேன். கையிலேயே தீபார்த்தனை கொடுத்து வேப்பம் அடிப்பேன், திண்ணீர் வச்சு கொடுப்பேன். என்னுடைய மூத்த அக்கா தான் என்னுடைய வாலிப வயசில் எனக்கு உதவியாளராக இருந்துச்சு. யாரெல்லாம் ஊரில் பேய் பிடிச்சிக்கிறாங்களோ, உடம்பு சரியில்லை, அவங்களாம் கூட்டிகிட்டு வேப்பரை எடுத்துன்னு வரும். வேப்பரை அடித்து திண்ணீர் மஞ்சு கொடுப்பேன். இப்படி நிறைய பேர் என்னை தேடி வந்து வேப்பரை அடிச்சுக்குவாங்க, திண்ணீர் மஞ்சு கொடுப்பேன். இப்படிலாம் நான் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்டனா இயேசுனா பிடிக்காதுங்க. இயேசு கிறிஸ்துனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, என் கையில் பச்சை குத்திருக்கிறேன் சாமி பேரை. இயேசுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லை, தாடி இருக்குது, மீசை இருக்குது. அவர் சாமியாக இருக்க முடியுமா? அவரை போய் சாமிங்கிறாங்களே. அவர் பரதேசி, அவர் பூஜாரி மாதிரி இருக்கார், தாடி மீசை தான் இருக்குது, கையில் காலில் காயம் இருக்குது. அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அவரை போய் சிலுவில் அறை வச்சுருக்காங்க. இவர் சாமியாக இருக்க முடியுமான்னு நினைப்பேன். சொன்னவங்கள்ட்டையும் கேட்பேன், இவர் எப்படி சாமியாக இருப்பார், இவர் எப்படி தெய்வமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களையும் நான் கேலி பண்ணியிருக்கேன், கிண்டல் பண்ணியிருக்கேன். இயேசுனா புத்தகம் பிடிக்காது, பைபிளை வச்சு படித்தாங்கன்னா சொல்லுவேன். நீங்கள் இந்த பைபிள் என்ன இருக்குன்னு சொல்லி படுக்கிறீங்க, அந்த கருப்பு புஸ்தகத்தில் என்ன இருக்குது? கதை புஸ்தகம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன். எப்படி நான் படிப்பேன்னா, எழுத்து கூட்டி தான் படிப்பேன். எனக்கு அவ்வளோ படிக்க வராது. 2வதோடு முடித்தேன். நான் கண்ட பேப்பரை எடுத்து படிப்பேன். எங்கன்னா பேப்பர் வந்து அதை எடுத்து எழுத்து கூட்டி ஆனா அவனா படிச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த ஆனா அவனாங்கிற எழுத்தை வச்சு ஈ பு அன்பு இப்படிலாம் எழுத்து கூட்டி தான் படிப்பேன். அது இந்த நேரத்தில் கதை பூக்கெல்லாம் வாங்கி அந்த எழுத்து கூட்டி படிப்பேன், எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு. எனக்கு படிக்க வராது. நான் எழுத்து கூட்டியும் முயற்சி பண்ணுவேன். அந்த மாதிரி சொல்லுவேன், நான் கதை புக்கெல்லாம் வச்சுருக்கேன், அதை வாங்கி படிங்க. இந்த பைபிள் என்ன இருக்குன்னு படிக்கிறீங்க? ஐயோயோ, என்னுடைய பேர் அமுதா. சொல்லுவாங்க, அமுதா இப்படி சொல்லாத, இயேசு தான் நல்லவர், இயேசு உண்மையான சாமி, இயேசுவை நம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கோபமாக வரும், திட்டுவேன். யார் வீட்லையாவது இயேசுனார் படத்தை பார்த்தா அவங்கள நான் திட்டுவேன். உங்களுக்கு வேறு சாமி படம் இல்லையா? நம்ம சாமியெல்லாம் உடம்பெல்லாம் நகை இருக்குது, ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்குது, இந்த சாமிக்கு ஒன்றுமே இல்லை, இவர் போய் சாமிங்கிறீங்க, தூக்கி எறிங்க தூரமானு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இயேசு வெறுத்தேன். நான் எந்த அளவுக்கு இயேசு வெறுத்தனோ அந்த அளவுக்கு இயேசு என்னை நேசித்திருக்காரு எனக்கு தெரியல, என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிற அந்த நாட்களில் 1984 12வது மாதம் 24 அந்த சட்டத்தரப்பில் வரம் ஜெயித்தாங்க. 85 என்னுடைய வீட்டுக்கு 3வது வீடு ரேணுகா, மேரி, ஷீலா, நகோமி, ஒரு 3 கிறிஸ்தவங்களும் ஒரு ரேணுகாங்கிற ஒரு இந்து சகோதரியும் சேர்ந்து என்னை கேலி பண்ணுவாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க. பூக்காரி வரா, பொட்டுக்காரி வரா, மைக்காரி வரா, சினிமா பாட்டுக்காரி வரா. சினிமா பாட்டுன்னா அழகழகாக பாடுவேன். அடியாத்தாடி பருத்தி எடுக்கையிலே என்ன, இப்படி சினிமா பாட்டு எந்த நேரம் பாடுவேன். கல்யாண வளைவோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, இப்படி எப்போவும் சினிமா பாட்டு பாடுவாங்க. சினிமா பாட்டுக்காரி வரா, மைக்காரி வரா, பொட்டு வச்சுக்கிறாள், பொட்டுக்காரி வரா, இப்படி கேலி பண்ணாங்க. நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணேன், என்னால் முடியல. அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை தான் இருந்தேன் கொரட்டூரில். இந்த ஹவுஸ் ஓனர் தனப்பால்னு பேர். அவர் சொன்ன, அப்பா பாருங்கப்பா, நான் பாட்டி சும்மா இருக்கேன், என்னை வந்து எப்போ பாரு பூக்காரி வரா, மைக்காரி வரா, சினிமா பாட்டுக்காரி வரான்னு சொல்லி என்னை கேலி பண்ணுறாங்கப்பா, எனக்கு கோபமாக வருது, என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா
அப்படின்னு அந்த அப்பாட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அமுதா உன்னையும் அப்படி பேசுகிறாங்க, நீ கோபக்காரியாச்சே, நீ அடிச்சிருவியே. அடிச்சிடாதம்மா அவன் பேசுனா பேசிட்டு போகட்டும், ஒன்று அடிக்க வந்தால் எதனா பண்ணுமா, அவனை அடிச்சிடாதம்மான்னு சொன்னாங்க. அது பெரியவங்க பேச்சு எப்பவுமே நான் கேட்பேன். அப்படி இருக்கும்போது 1985 வருஷத்தில் 3வது மாதத்தில் இந்த சகோதரிகள் நான் எதுவுமே கேட்காதனால என்னை அடிக்க வந்தாங்க. 3 பேரையும் ஒரு அடியில் கீழே சாய்ச்சிட்டேன். இந்த கொரட்டு ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோ கிறிஸ்தவங்களை அடிக்கக்கூடாதான். ஏன்னா அவங்க தனக்காக வாழ்கிறவங்க இல்லை, மற்றவங்களுக்காக செபிக்கிறவங்க, மற்றவங்களுக்காக உபவாசம் எடுக்கிறவங்க, எல்லா ஜனரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் பண்ணுறவங்க. அவங்களே போய் அடிச்சுட்டு அமுதா அப்படின்னு சொல்லி என்னை ஊரே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ ஊரில் வைக்காதீங்கடா, இவ சரியில்லை, இவ்வளோ ஊரில் வைக்காதீங்களா, விட்டு வைக்காது, ஊரை விட்டு தரத்துங்க, முதல்ல ஒருத்தர் விட்டு தரத்துங்கன்னு சொல்லி எனக்கு விரோதமாக எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரியும் அவங்க 1 மாதம் அளவு என்னை எவ்வளோ கேலி பண்ணாங்க, எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க, எவ்வளோ என்னை அசிங்கப்படுத்துனாங்க அப்படின்னு. ஆனால் யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு அம்மாவை சொன்னாங்க, என்னடா அங்கே பஞ்சாயத்து பண்ணுறீங்க, இவளுங்கெல்லாம் கிறிஸ்தவளுங்க, எல்லாம் இறந்து போனவளுங்க, அவள் இந்துக்காரி, அவளை நைட்டு பகல் இவளுங்க கேலி பண்ணிட்டு இருந்தாளுங்க, இவளுங்க வாயில் பேசினாளுங்க, அந்த அம்மா அவள் கையில் பேசினதுக்கு என்னடா பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து கலந்துச்சு. ஆனால் எப்போ கிறிஸ்தவங்களை அடித்தனோ அன்னைக்கே எனக்கு நிம்மதி போச்சு. சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம், என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோயிலாக ஒன்று சாமியெல்லாம் கும்பிட்டேன், சினிமாவாக பார்த்தேன், ஏதாவது நிம்மதி கிடைக்குமான்னு. எனக்கு ஏதோ ஒரு வேதனை. என் மேலே 5 சாமி இருந்துச்சு. அதனால தான் நான் கையிலே தீபாத்திரம் கொடுத்து வேப்பில் அடித்து திண்ணீர் வச்சு கொடுத்தேன். நான் என் மேலே அந்த சாமிலாம் வரும். நான் கேட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் கும்பிட்ட சாமி சொல்லிச்சு, எங்களால் உனக்கு நிம்மதி கொடுக்க முடியாது, நீ செத்து போனா நிம்மதி கிடைக்கும். ஆமாம், யோசித்தேன். நான் சின்ன வயசுலேருந்து, குழந்த வயசுலேருந்து செத்துணுன்னு முயற்சி பண்ணேன். அவன் செத்தால் தான் நிம்மதி கிடைக்கும்னா செத்துடலாம் அப்படின்னு சொல்லி எலி மருந்து, பூச்சி மருந்து, தூக்க மாத்திரை எத்தனையோ சாப்பிட்டேன். எப்படின்னா செத்துடணும், எனக்கு வாழ பிடிக்கல. முதல்ல சின்ன வயசுலேருந்து அன்பு காய்ங்கன்னா அன்பு கிடைக்கல. யாரையும் நேசித்தேன், என்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்தால் நம்பிடுவேன். அப்போவே சாக்க முடியல, இப்போயும் செத்துடலாம் அப்படின்னு எதோதையோ விஷம் கலந்து குடித்தேன். எதுலேயுமே எனக்கு உயிர் போகலை. கொஞ்சம் சீரியஸாகும், ஹாஸ்பிட்டல் போய் நல்லா ஆகிடுவேன். 10 தூக்க மாத்திரை சாப்பிட்டேன், அதுலேயும் நான் சாகலை. 3 முறை தூக்க மாட்டிக்கிட்டேன். இன்றைக்கி நான் தூக்க மாட்டிக்கிட்டது அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியும். 3வது முறை தூக்க மாட்டிக்கும் போது 2 முறையும் அந்த தூக்கம், அந்த கயிறு இழுக்கணுன்னே கை காலெலாம் அப்படி வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தாங்க முடியாது. 2 வாட்டி என்னை காப்பாற்றிட்டாங்க. 3வது வாட்டி யாரும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி நானே ஒயின் ஷாப்புக்கு போய் 1/2 பாட்டில் மெக்டோன் பிராந்தி வாங்கி தண்ணீர் கலந்து கொடுப்பாங்களாம், கூல்ட்ரிங்க்ஸ் கலந்து குடிப்பாங்களாம். நான் குடிக்காரிச்சியாக எனக்கு தெரியறதுக்கு, நான் தான் சாக்கணுன்னே குடிக்கிறேனே. அதனால் அப்படியே குடிச்சிட்டு எம்ஜிஆர் கொடுத்த புடையில் தூக்க மாட்டிக்கிட்டேன். ஏன் எம்ஜிஆர் கொடுத்த புடவை தூக்க மாட்டிக்கிட்டேன்னா, ரத்தங்களை, உடன்பிறப்புகளை, தாய்க்கோளங்களை, பொன்னான வாக்கில் ரெட்டலை சின்னத்துக்கு வாக்களிங்க, வாரி வழங்கும் வள்ளல் புரட்சி தலைவர் பொன்மன சிம்மல், மக்கள் திலகம் புரட்சி தலைவருக்கே உங்கள் ஓட்டுன்னு சொல்லி பிரசாரம் பண்ணி சேசிட்டி பிரபாகரன் அவர்களை ஆதரித்து கடைசி எலெக்ஷன் முடிகிற வரையும் நின்னதுனால நான் எம்ஜிஆர் ரசிகையாக இருந்த நாட்களில். ஆகவே எம்ஜிஆர் கொடுத்த புடையில் நான் தூக்க மாட்டிக்கிட்டேன்னா, கட்சிக்காக கட்சி புடையில் உயிரை விட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு செலவு வச்சுருவாங்க. எல்லாருக்கும் செலவு வைக்கிற மாதிரி எனக்கும் செலவு வச்சுருவாங்கன்னு ஆசையில் தான் எம்ஜிஆர் கொடுத்த புடவையில் தூக்க மாட்டி 1/2 மணி நேரம் தொங்கியிருக்கிறேன் பெரியமானவர்களே. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்னை 5 ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. 5 ஹாஸ்பிட்டல் டாக்டரும் என்னை கை விட்டுட்டாங்க. 6வது ஹாஸ்பிட்டலாக ஸ்டான்லி மருத்துவமனையில் நான் சீரியஸ் கண்டிஷனில்
என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னோடு கூட டாக்டர் சரோசினி சால்மன் சொல்லி ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அம்மா பாரத் சேவா சமாஜ் செமிகரமெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆல் இண்டியா செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க கூட தான் இப்போவும் இருப்பேன். அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காது. இயேசு பற்றி சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, எங்களுக்கு 300 கோடி சாமி இருக்குது, இயேசு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்களோட பேசுவேன். அந்த அம்மா கேள்விப்பட்டு அமுதா விஷம் குடித்து தூக்க மாட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த அம்மா ஓடி வந்து எனக்காக ஒரு வாரம் உபவாசம் எடுத்து நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, இந்திய தேசத்துக்காக, பாரத மண்ணுக்காக உழைக்கணும்னு உழைக்க வந்து அந்த மகளை எசப்பா எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, இந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி 7 நாள் அந்த அம்மா உபவாசம் எடுத்து போட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. 7ஆவது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு போன உயிர் திரும்ப வந்திருக்கு. என் பல்ஸ்லாம் இறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அம்மாவோட ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார். அவர் கேட்டு எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆன பல்ஸு எனக்கு ஏற ஆரம்பித்தது. ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த அம்மா தான் வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு கை காலெலாம் பார்க்கும்போது ஊசி குத்தின காயம் கட்டி போட்டிருக்காங்க. நான் கை காலெலாம் உதறிட்டு இருந்திருக்கேன், உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கேன். அதனால் கை 2 கட்டி போட்டு குளுக்கோஸ் ஏற்றி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் என் கையெல்லாம் நான் திருப்பி பார்த்துட்டு அந்த அம்மா கேட்டேன், என்னம்மா நடந்துச்சு, ஏன் என் கையெல்லாம், நான் ஏன் உங்கள் வீட்டில் வந்திருக்கேன், ஏன் என் கை காலெலாம் ஊசி குத்துனது போல் இருக்குது, கட்டி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. அந்த அம்மா தான் சொன்னாங்க, அமுதா நீ தூக்க மாட்டிட்டு 1/2 மணி நேரம் தொங்குனேன், 5 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, எல்லோரும் உன்னை கை விட்டுட்டாங்க. நான் ஆராதிக்கிற தேவன் உயிர் போகிற நேரத்தில் உனக்காக நான் ஜெபிச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து உனக்கு உயிர் கொடுத்தாரு, இப்போயாவது இந்த இயேசு ஏற்றுக்கோன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், அம்மா எங்கள் பரம்பரையே பூசாரி பரம்பரை, எங்களுக்கு 3 குலதெய்வம் இருக்குது, எங்கள் சாமிலாம் பயங்கரமான சாமி, நீங்கள் கும்பிட சொன்னீங்கன்னா ஏண்டி கும்பிட சொன்னோன்னு உங்களை கொன்னுடும், ஏண்டி கும்பிட்டேன்னு என்ன கும்பிடும், என்ன கொன்னுடும், என்னை ஆளை விட்டுருக்குமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன். அம்மா சொன்னாங்க, இயேசு தான் உனக்கு உயிர் கொடுத்தார். இது உண்மையாக இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் இயேசு உன்னை சாட்சியாக மாற்றுவாங்க சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், உன் இயேசுவால் முடிஞ்சால் என்னை சாட்சி சொல்ல சாட்சியாக மாற்றிட்டோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இது கேஸு எங்கூரில் நடக்க ஆரம்பித்தது. என்னை என் மாமியார் வீடு தாம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் யாருமே என்னை ஆதரிக்கலை. அப்படி இருந்த சூழ்நிலையில் என்னுடைய அம்மா வீட்டுக்கு என் 3 பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா வீடு ராதாநல்லூர், கடலூர் மாவட்டம். அந்த ஊரில் இருக்கும்போது என்னுடைய மூத்த மக சத்யா, அந்த மகளை எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த 2 பிள்ளையும் நீ வச்சுக்கம்மா, இந்த பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என் தாயார் வீட்டில் என் மூத்த மகளை விட்டு வைத்திருந்தேன். என் 2வது மகளையும் கடைசி மகன், அவன் பேர் முருகன் பேர் வச்சுருந்தேன், அந்த மகனையும் நான் வளர்த்து கொண்டு இருந்தேன். எங்கே இருந்தேன், நான் வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இதற்கு இடையில் 1988 நான் செத்து போயிட்டேன், காணாத போயிட்டேன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டாங்க, நான் இல்லைன்னு. அந்த நேரத்தில் என்னுடைய 2வது அக்கா ஜெயலட்சுமின்னு பேர், என் 2வது அக்கா எனக்காக எங்கெங்கேயோ போய் குறி கேட்டிருக்கு. என் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்கிறாங்க, என் தங்கச்சி உயிராக இருக்கா இல்லையான்னு தெரியல, என் தங்கச்சி நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அது உபவாசம் போட்டு எங்கெங்கேயோ போய் கேட்டிருக்கு. யாருமே சரியாக பதில் சொல்லலை. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நீ ஏன் அழுது நிற்கிற, என் தங்கச்சி இல்லை எங்கேயோ செத்துட்டான்னு சொல்கிறான்னு ஏன் அழுகிற, 11 செவ்வாய்க்கிழமை நீ விரதம் எடு உன் தங்கச்சி நினச்சி, இந்த 11வது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உன் தங்கச்சி உன்கிட்ட வந்துடும், இல்லை இருக்கிற இடமாவது தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பிரியமானவரே, அதுவே டிவி பேசுகிறது மாதிரி மெலிசாக இருக்கும்.
எனக்காக 11 செவ்வாய்க்கிழமை விரதம் எடுத்திருக்கு எங்கள் அக்கா. 11வது செவ்வாய்க்கிழமை என் 2 பிள்ளையும் கூட்டிகிட்டு அக்கான்னு சொல்லி போய் அது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கு எனக்காக என் தங்கச்சி எங்கே இருந்தாலும் வரணும்னு சொல்லி. அந்த நேரத்தில் நான் அக்கான்னு போய் கூப்பிட்றேன். அது ஜெபத்தை விட்டு ஓடி வந்து என் கையை பிடிச்சி ஏற்றுன்னு போய் நிறையா சாமி படத்தை முடிய நிறுத்தி, இந்த சாமியெல்லாம் நம்பினேன், நீ எங்கே இருக்கணும் கூட தெரியல, இந்த சாமியை நம்பாத, இதை பார் இயேசு சாமி, இவரை நம்பு, இவர் தான் நல்லவர்னு சொல்லிச்சு. எனக்கு ஏற்கனவே இயேசுன்னா பிடிக்காது. இயேசு சொன்னாலே கோபமாக வரும். எங்கள் அக்கா அப்படி சொன்னபோது ஓங்கிட்டேன் கையை. நம்ம என்ன மாதிரி பரம்பரை பூசாரி பரம்பரையாக இருந்திருக்கோம். அப்பா பூசாரி, தாத்தாலாம் பூசாரியாக இருந்திருக்காங்க. நீ இயேசு சொல்லுவேன்னு சொல்லி கையை நோங்கிட்டேன். இயேசு என் மனசை மாற்றுறார் போல இருக்குது. அது முகத்தை பார்க்கும்போது பட்னியாக இருந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் கடந்து ரொம்ப மெலிசாக டீப்பு நோயாளி மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் அப்படி யோசித்தேன். கையை நோங்கினபடியாக இருக்குது. எனக்காக 11 செவ்வாய்க்கிழமை, உனக்காக 11 செவ்வாய்க்கிழமை விரதம் எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக 11 செவ்வாய்க்கிழமை இந்த சூழ்நிலையில் எனக்கு உபவாசம் எடுத்திருக்கே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எங்கள் அக்கா திருக்குடும்பம்னு சொல்லுவாங்க. மரியா, ஜோசப் அண்டு ஏசு குழந்தை, அந்த படத்தை வச்சு தான் அது ஜெபம் பண்ணிச்சு. அந்த படத்தை நானும் வாங்கினேன். முதல் என் நம்பிக்கை இப்படி தான் வந்துச்சு பிரியமானவர்களே. எங்கள் அக்காவுக்காக, நான் எனக்காக இல்லை, எங்கள் அக்காவுக்காக அந்த படத்தை வச்சு மெழுகு வத்தி கொளுத்தி நான் வேண்டி வேலை பண்ணுவேன். எப்படி எங்கள் சாமி வேண்டிக்கிறோமோ அந்த மாதிரி வேண்டுவேன். ஒரு பக்கம் எங்கள் சாமியை வச்சு வேண்டுவேன். இதுதான் ஆரம்பம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டிகிட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போனால் எனக்கு சமாதானமாக இருக்கும். வீட்டில் அவ்வளோவா பிரச்சனை இருக்காது, சந்தோஷம் இருக்கும். சர்ச்சுக்கு போய் ராவுகால பூஜை போனால் ஒரே சண்டையாக இருக்கும், எதிர்ப்பாக இருக்கும், பகையாக இருக்கும். ஸோ இப்படி நடந்து வருகிற நாட்களில் என்னுடைய மூத்த மகளுக்கு 8 வயசு, சின்ன மகளுக்கு 6 வயசு, என் பையனுக்கு 3.5 வயசு குழந்தை. என் பையன் மேலே உயிரையே வச்சுருந்தேன். ஒரே ஆம்பளை பிள்ளை. எத்தனையோ தெய்வங்கிட்ட வேண்டி தான் என் மகன் எனக்கு பிறந்தான். அந்த மகனுக்காக நான் எவ்வளோ தெய்வங்களை தேடினேன். அந்த மகனுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். என் மகனை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இருந்ததில்லை. அப்போது ஒரு நாள் கூட என் மகனை விட்டு நான் இருக்க மாட்டேன், பிரியவே மாட்டேன். எப்போது என் குழந்தை என் கூடயே இருப்பான். அந்த மகனுக்கு 1989வது வருஷத்தில் டிசம்பர் மாதம் அம்மா நோய் வந்தது. என் பிள்ளையிலே படுக்க போட்டிருந்தேன். வாசப்படியில் மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சுருந்தேன். பகலெல்லாம் கோயிலாக போய் பாட்டு பாடுவேன். இரவானால் ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி கொண்டு முழங்காலில் நின்று பக்தி பாடலாம் பாடுவேன். என் மகன் பிழைச்சிடுவான்னு நினச்சேன். ஆனால் என் மகன் பிழைக்கலை. இருக்க சீரியஸானு தவிர கொஞ்சம் கூட சரியாகலை. அப்போ எல்லா சாமிக்கும் வேண்டுதல் பண்ணிக்கிட்டேன். ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன், குழந்தை சேலை வாங்கி வைக்கிறேன், அங்கே பெருசு பண்ணுறேன், வேப்பிலை சேலை கட்டுறேன், தீ மிதிக்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன், 3 பூடி காசு உண்டியில் போடுறேன், 3 மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி எல்லா தெய்வத்துக்கும் வேண்டுதல் பண்ணேன். ஒரு தெய்வம் கூட என் மகனை காப்பாற்றலை. 10 நாள் வரையும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல், எந்த ஆகாரமும் சாப்பிடாமல், உடம்புலாம் வீங்கி போய் படிக்க இருந்த என் மகனுக்காக நான் நம்பாத சாமி இல்லை, நான் கும்பிடாத தெய்வம் இல்லை. எல்லா சாமி கும்பிட்டு பார்த்தேன். இருக்க அதிகமாச்சு. 10வது நாள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு என்னுடைய மகன் உயிர் போய் கொண்டிருக்கிறது. அடித்து முட்டி மோதி கத்தி கதறேன். எனக்கு எந்த பதிலுமே வரல. எல்லா சாமியும் கூப்பிட்றேன், ஒருத்தரும் ஒரு பதில் கொடுக்கலை. என் மகனுடைய உயிர் போய் 1/2 மணி நேரம் வரையும் அடித்து முட்டி மோதி கத்தி கதறேன். என் வீட்டாரெலாம் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. நீயே செத்துற போல இருக்க,
மகன் மேலே உயிரையே வச்சிருந்தாலே மகனுக்காக இவ்வளோ அழுகிறாள்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினாங்க. நான் ஆறுதல் ஆகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் மகன் செத்து போயிட்டான். 1989 டிசம்பர் மாதம் 20 என் மகனை இறந்து போயிட்டான். என் மகனுக்காக முட்டி மோதி கத்தி கதறேன். எல்லா சாமியும் கூப்பிட்டு கடைசி முடிவில் என் மனசாட்சிக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. இத்தனை தெய்வத்தை கும்பிட்டு இத்தனை தெய்வத்தை வேண்டுதல் பண்ணி ஒரு தெய்வம் கூட காப்பாற்றலைன்னா நான் பார்க்குற இந்த பூமியை படைத்த சாமி யார்? நான் பார்க்குற வானத்தை படைத்த சாமி யார்? மனுஷனை உண்டாக்குன ஒரு தெய்வம் இருக்கணும்ல, அந்த தெய்வம் யார்? செடி கொடி மரங்களை உண்டாக்குன தெய்வம் யார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குன தெய்வம் யார்? ஐயோ, நான் கையெடுத்து கும்பிடாத சாமி யாருன்னு கேட்டு முடியல. வானத்திலேருந்து 3 சத்தம் வந்தது, ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி. அந்த சத்தம் வந்தபோது முழங்கால் படிக்கிட்டேன். தலையில் முதல் முக்காடு போட்டேன். ஏசுநாதரே, நீ யார் என்னன்னு தெரியாது, உங்கள் பிறப்பு வளர்ப்பு என்னன்னு தெரியாது. நீங்கள் தான் உண்மையான சாமியா? நீங்கள் தான் அந்த வானத்தையும் பூமியும் படைச்சிங்களா? இது உண்மையாக இருந்தால் என் மகனுக்கு உயிர் வரணும், அம்மானு கூப்பிடணும், பசிக்குதமான்னு சொல்லி சாப்பிடணும். இப்படி செஞ்சிட்டிங்கன்னா என் மகன் உயிர் வரணும், அம்மானு கூப்பிடணும், பசிக்குதுமான்னு சாப்பிடணும். இந்த 3 காரியத்தை எனக்காக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா என் உயிர் இருக்கிற வரையும் உங்களுக்கு அடிமைன்னு என்னையே இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, என் மகன் 8 மணிக்கு, வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு உயிர் போச்சு. விடிய காலையில் 3 மணிக்கு என்னை அம்மானு கூப்பிட்டான். நான் எப்படி 3 மணின்னு சொல்கிறேன்னா, என் வால் கிளாக்கில் ஃபஸ்ட்டு மணி அடிக்குது, அம்மாங்கிற சத்தம். நான் யோசிக்கிறேன், என் பிள்ளையோட சத்தம் போல் இருக்கிறதே என்று யோசிக்கிறதுக்குள்ளே அம்மானு இன்னொரு சத்தம். நான் மயங்கி விழுந்துட்டேன். அதனால் என்னை மயக்க நிலைமையில் இருந்தேன். பிள்ளை மேலே உயிரே வச்சுருந்தா இவளும் செத்துட்டான்னு சொல்லி நினச்சாங்க. நான் சாகலை, மயக்கத்தில் இருந்தேன். என் பையன் தான் செத்துட்டான். அந்த 3வது அம்மானு சொல்லி கூப்பிடும்போது நான் கண்ணை விழித்து பார்த்தபோது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருந்தார். என் மகன் உயிரோடு கூட உட்கார்ந்துருந்தான். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் மகன் உயிரோடு உட்கார்ந்தான். அப்போ தான் இயேசுநாதர் தான் கடவுள், இயேசு தான் தெய்வம்னு சொல்லி இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு பூஜை ரூமே வச்சுருந்தேன். நான் வச்சுருந்த சாமி படத்தெல்லாம் தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்தேன். பூஜை சாமான்லாம் கொண்ட கைலங்களில் விற்றேன். பொழுது விடிஞ்சு விடாதுமா, இயேசுநாதர் கோயில் எங்கே இருக்குன்னு தேடினேன். கற்கோயில், வைத்தீஸ்வரன் பக்கத்தில் கற்கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு தென்னிந்திய திருச்சபை, அந்த ஆலயத்துக்கு போனேன். கேட்டு தேடிக்கிட்டு தான் போனால் எல்லாம் லைனாக உட்கார்ந்தாங்க. நான் அந்த உண்டியல் போட சாமான், பூஜை சாமான்லாம் விற்ற காசை உண்டியலில் போட்டு நானும் போய் உட்கார்ந்தேன். அவர்கள் பார்த்து நான் செஞ்சேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் கிறிஸ்தவ கோயிலில் கால் வச்சேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அவங்கள போல் நானும் பார்த்து செஞ்சாங்க. பாட்டு பாடினாங்க, நானும் வாயாசித்து பாடினேன். அவங்க முட்டி போட்டாங்க, நானும் முட்டி போட்டேன். அவங்க எழுந்தாங்க, நானும் எழுந்தேன். இப்படி இருக்கும்போது அந்த திருச்சபையோடைய ஐயர்மார் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட பேசினார். என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பேசினார். நானே உன் ரட்சகர், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஊழியக்காரியாக பயன்படுத்துவேன், உன்னை தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு மருத்துவர்களை உயிரோடு எழுப்புவேன், உன்னை வச்சு அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்வேன், பில்லி சூனியம் பிசாசு கட்டளைக்கிறவங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு தான் சொல்கிறான்னு புரியுது, ஆனால் இதெல்லாம் எனக்கு அனுபவம் இல்லை. அதனால் சரியாக நான் விளங்கி கொள்ள முடியல. வீட்டுக்கு வந்தேன். வீட்டாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினாங்க. என் மூத்த சகோதரன் சொன்னான், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா உன்னை காலை உடைச்சி நடு வீட்டில் வச்சு நொண்டியாக வச்சு சோறு போடுவேன். நான் சொன்னேன், உன்னால் முடிஞ்சா எனக்கு காலை உடை, நான் அங்கே தான் போவேன்.
என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்த தெய்வம், அவர் மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆண்டவருக்காக நான் வாழ ஆரம்பித்தேன். ஆரம்பத்திலேயே எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய பேர் வரும்போது பாட்டாக பாடி சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் நிற்க வச்சு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் இயேசு நல்லவர் நம்புங்க, அவரை நம்பினா உங்களுக்கு தெம்புங்க அப்படி சொல்லி பாடிட்டு போவேன். அப்போ எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அப்போவே இயேசுவை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது 1990 வருஷம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார். அதே 3 மணிக்கு, எப்பவும் தினமும் 3 மணி ஆனால் ஏதாவது ஒரு வெளிப்பாடு கொடுப்பார், ஆண்டவனோடு பேசுவார். என்ன பேசினார்? நான் மகளேனார். சொல்லுங்கப்பான்னு. நீ எனக்கு அடிமைன்னு சொன்னல, நீ எனக்காக வருவாயான்னு சொன்னார். எங்கே கூப்பிட்றாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். தண்ணி நிறைஞ்ச இடத்துல ஒரே ஒரு சின்ன ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் 2 பிள்ளைங்களையும் நான் கையை பிடித்து கொண்டு அந்த தண்ணியில் இறங்குறேன். இந்த தண்ணியில் இறங்கும்போது இயேசுநாதர் அங்கே நிற்கிறார் ரோட்டில். சொல்கிறார், தண்ணியில் போகாத, முழுகி போயிடுவேன், இந்த ரோடாக போ மகளே, அங்கே ஒரு சின்ன கிராமம் வரும்னு சொன்னார். அந்த தண்ணியில் இறங்கி 2 பிள்ளைங்களை இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடான். திரும்பவும் ரோட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பித்தேன். அந்த ஊர் எனக்கு ஏற்கனவே காமிச்சிட்டார். ஆனால் ஆண்டவர் என்னோட பேசுகிறது என்னென்னா, நீ அடிமைன்னு சொன்னீல, எனக்கு வருவாயா? வர ஆண்டவர்னு சொல்லி 1990 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்டின துணியோடு கூட வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். எங்கே போனேன்னா, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறாருங்கிற புஸ்தகத்தை அந்த திருச்சபையோட போதகர் கொடுத்து, நீ எல்லாம் விசுவாசமாக இருக்கிறீங்க, இந்த திருச்சபை இந்த புதுசை படிங்கன்னு சொன்னாங்க. என் வீட்டில் எல்லோரும் வெறுத்தாங்க என்ன, இயேசு நம்பக்கூடாது, இயேசு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. என் வீட்டாரெல்லாம் எனக்கு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இங்கே இயேசு அழைக்கிறாருன்னு சொல்லி போட்டிருக்கிறது ஒரு சாபனம், ஒரு ஊழியன்னு எனக்கு தெரியல. இயேசு நம்பரெல்லாம் கூப்பிட்றாங்க போலன்னு நான் தெரிஞ்சுக்கொண்டேன். சரின்னு சொல்லி நேராக 2 பிள்ளைங்களோட கட்டின துணியோட என் வீடு, பாத்திரம், சாமான், சட்டு, சொந்த பந்தம், ஜாதி, சனம் எல்லாரையும் விட்டு நேராக ஜீசஸ் கால்ஸுக்கு போனேன். அந்த 90 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி போகும்போது டிசிஎஸ் தினகரன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் இங்கே போகும்போது ராஜன் ஜான் கர்த்தருடைய சபைன்னு சொல்லி ஒரு ஊழியத்தை நடத்துகிறதான போதகர் ராஜன் அவர்கள் தான் செப அறையில் இருந்தார்கள். நான் இங்கேருந்து போய், சார், நான் பூர்வீகமான பூசாரி குடும்பத்தில் பிறந்தேன், பல வேலைகளை செய்தேன், ஆனால் இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுக்கு அடிமைன்னு சொல்லிட்டேன், நான் இயேசுக்காக வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம், கட்ட துணியும் இருக்க இடமும் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், நான் இயேசுக்காக வேலை செய்யணும்னு சொன்னேன். அந்த போதகர் அப்போது பிரதராக இருந்தாங்க, ஜெப அறையில் ஜீசஸ் கால்ஸில் ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், இங்கே வரவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணி அமைச்சிருவோம், அதுதான் எங்களுடைய வேலை, யாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு துணி கொடுக்குறதா எங்கள் வேலை இல்லை, இயேசு உங்களை அழைச்சிருந்தா இயேசுவே உங்களை நடத்துவார்னு சொல்லி எனக்கு அந்த ராஜன் சாணன் போதகர் சொல்லி அமைச்சிட்டாங்க. ஜீசஸ் கால்ஸ் வாசலில் நின்று வானத்தை பார்ப்பேன். எப்போவுமே வானத்தை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்காக நான் வந்தேன், இன்றைக்கி எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு சொல்லும்போது, மந்தவெளியில் தான் ஜீசஸ் ஜெப கோபுரம் ஒன்று இருந்துச்சு. பக்கத்தில் மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு இடம், விசாலிச்சி தோட்டம்னு சொல்லி ஒரு இடம். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு கூலி வேலை செய்கிற குடிசை, எல்லாம் குடிசை, அந்த குடிசைக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னாங்க. நான் சொன்னேன், நான் இயேசுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரே ஒரு ஆள் நீட்டாக படுக்கலாம்,
உட்காந்தா ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு சின்ன ஒரு இடத்த தான் எனக்கு ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு சூர செடி வச்சுருந்தது போல் அந்த லாலா தோட்டம் வந்தவடி பக்கத்தில் இருக்கிற லாலா தோட்டங்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அறை கொடுத்துருந்தாங்க. அதில் 2 பிள்ளைங்களும் வச்சு கடையாக போய் நான் வேலை கேட்டேன். எனக்கு தான் ஷேர் பண்ண தெரியுமே, ஒயர் வேலை தெரியும், ஒயர் வேலை எல்லா வேலையும் தெரியும். அதனால் கேட்கும்போது அங்கே ஒரு வயசானவர் எனக்கு தினக்கூலியாக ஒரு வேலையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த குடிசையில் இருந்து கொண்டு அந்த வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற காசில் ஒரு நாளைக்கு ஒரு பாய், ஒரு கரண்டி, ஒரு சொம்பு, ஒரு தட்டு அவ்வளோதான் வாங்க முடியும். ஒன்று ஒன்றா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸு அப்படி ஒரு சாமானை வாங்கி செங்கல்ல வச்சு அதெல்லாம் சவுக்க அந்த குச்சி சின்ன குச்சிங்களை வாங்கிட்டு போய் அன்றாடம் வேலை செஞ்ச அந்த கூலியில் தான் என் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இந்த லாலா தோட்டங்கிற இடத்துல இருந்தேன். பிரியமானவர்களோடு இருக்கும்போது எனக்கு சர்ச்செல்லாம் தெரியாது. நான் நினச்சி ஏசுநாதர் சிலுவில் அரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுதான் சர்ச்சுன்னு நினச்சி தோமா அடக்கம் பண்ணின சென்ட் தாமஸ் சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு தான் போனேன். நான் போகும்போது என்னுடைய ஆர்வம் எப்பவும் ஆண்டவர் பாட்டு தான். ஆண்டவர் பாடினா எழுதியெல்லாம் நான் பாடின பழக்கமே இல்லை. ஒரு பேர் சொன்னால் பாட்டு வரும், வசனம் சொன்னால் பாட்டு வரும். எப்பவும் ஆண்டவர் பாடிக்கொண்டே இருப்பேன். சினிமா பாட்டு எப்பவும் பாடுனேன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்தபோது, இருதயத்தை கொடுத்த போது எப்பவும் இயேசு தான் பாட்டு. மகிமை 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 என் தேவனுக்கே மகிமை, மகிமை 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 என் தெய்வத்துக்கே மகிமை, என்னை அழைத்தவர் நீரே, தெரிந்து கொண்டவரும் நீரே, என்னை அழைத்தவரும் நீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இப்படி நானே பாடுவேன். எனக்கு பேனா தேவையில்லை, பெண்ணு தேவையில்லை, பேப்பர் தேவையில்லை. எப்பவும் பாட்டு வந்து கொண்டிருக்கும், எப்பவும் பாட்டு வரும். இப்படி எப்போவுமே ஆண்டவர் பாடி பாடி மகிமைப்படுத்துவேன். எப்போவும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லி அடிச்சுக்குவேன். நெத்தியில் தலையில் 2 கையும் வச்சு அடிச்சுக்குவேன், நெஞ்சில் அடிச்சுக்குவேன். ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு புலம்புவேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சூழ்நிலையில் அந்த ஃபாதர்கிட்ட போய் கேட்டேன், கேத்தலிக் ஃபாதர்கிட்ட, ஃபாதர் நான் இயேசுக்கா வந்துட்டேன், எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, 6 மாதம் சர்ச்சுக்கு வரணும், நீங்கள் பைபிள்லாம் படித்து எங்கள்கிட்ட ஒப்பி வைக்கணும், அப்போ தான் ஞானஸ்தானம் கொடுப்போம். இந்த சூழ்நிலையில் நான் அந்த மயிலாப்பூர்லேருந்து லாலா தோட்டத்திலேருந்து சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு போய் தான் வந்தேன். நடந்தே ஓடுவேன், அவசரம் ஓடுவேன், பிள்ளைங்கள்லாம் ஈத்துட்டு ஓடுவேன். அந்த நாட்களில் அங்கே தான் விசாலிச்சு தோட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் சந்தித்தேன். ஊழியக்காரில் ஒரு வாலிபர் தான். அவர் பேர் ஜான்சன் பொன்னம்பலம்னு சொல்லி. அவர் ஒரு கொட்டாவில் உட்காந்து ட்ரம் அடிச்சிட்டு இருந்தார். அந்த கொட்டாய்க்கு மேலே ஒரு எழுத்து இருந்துச்சு, ராஜாதி ராஜான்னு. நான் நினச்சப்போ ரஜினி படம் வந்ததுனால ரசிகர் மன்றம் போல் இருக்குது, ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்றம்னு சொல்லி நினச்சி மெல்ல போய் எட்டி பார்த்தேன். ஒரு ஆளாக உட்காந்து ட்ரம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட மெல்ல போயிட்டு சொன்னேன், நீங்கள் எதுக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறீங்க, கிறிஸ்தவங்களா என்ன? ஆமாம் சிஸ்டர், சோத்திரம் சிஸ்டர் வாங்கன்னு என்னை உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி நான் இயேசுக்கா வந்துட்டேன், சொந்த பந்தம் சாதி சனம் எல்லாத்தையுமே இழந்து வந்துட்டேன், நான் இயேசுக்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னாங்க, நானும் இயேசுக்கா தான் வந்திருக்கேன், இயேசுக்கா தான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன். எனக்கு அடிக்கடி வசனத்தை பற்றி சொல்லுவாங்க, தேவனை உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கரத்தில் அடங்கிருங்கன்னு சொல்லி ஆணுடைய வார்த்தை எனக்கு சொல்லி என்னை பலப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு இந்த காசு கிடைக்காது, அன்றைக்கி வந்து பட்டினியாக படுத்திருப்பேன். அந்த தம்பி தான் போயிட்டு அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து கஞ்சியாவது வச்சு குடிங்க, எதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வறுமை தருத்தத்தில் தம்பி தான் எனக்கு கொஞ்சம் உதவிலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நீங்கள் இந்துவாக இருக்கிறது ஒன்று தான், நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது.
பயந்துட்டேன். நான் இயேசுக்கா வந்து புரோஜனம் இல்லையா? ஆமாம், புரோஜனம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க தான் எம்பிஎஸ் சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க, என்னையும் என் பிள்ளைங்களையும். அப்படி போகும்போது தம்பி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பாடு சுத்தமாக செய்யாமல் இருந்தேன். அவங்கள்ட்டையும் காசு இல்லை போல இருக்கு. வாட்சி கொண்டு அடமானம் வச்சுட்டு எனக்கு அரிசி பருப்பு ஸ்டவ்வு முதல்ல ஒரு பம்பு ஸ்டவ் வாங்கி கொடுத்தாங்க. கர்த்தர் மகளை ஆசை வச்சு ஆயுசு நாள் கொடுத்து வைத்து பாதுகாத்து கொள்வாராங்க. என்னால் மறக்க முடியாது. எனக்கு உதவி செஞ்ச யாரையும் நான் மறக்கவும் மாட்டேன். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது என்னுடைய வேலை. எனக்கு உதவி செஞ்ச ஒவ்வொருக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படியாக என்னை எம்பிஎஸ் சபைக்கு கொண்டு போய் ஆவிக்குரிய வழியில் என்னை வழி நடத்த எனக்கு உதவியாக இருந்தாங்க. பிரபுதாஸ் வாசு எம்பிஎஸ் சபை தலைமை போழைக்கார் பிரபுதாஸ் வாசு தான் எனக்கு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாசையோடு கூட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் முதலாக கேட்டபோது எனக்கு ஒன்றும் புரியல. அதற்காக நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் 90 நான் 3வது மாதம் மார்ச் மாதம் 25 மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் வனாந்தரத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்டது போல் ஞானஸ்தானம் எடுத்த எனக்கும் ஒரு பெரிய சோதனை இருந்தது. ஒரு பெரிய பணக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்களுக்கு அப்பா அம்மா போல் இருப்போம், இயேசுக்காக அனாதையாக வந்திருக்கீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி என்னை கேளாம்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் அடிமைப்படுத்திட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் எப்படி அடிமையாக இருந்தாங்களோ அதே போல் என்னையும் அடிமைப்படுத்திட்டாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யணும். ஒரு 3 நாள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் நினச்சிட்டப்போ எசப்பா நம்பி வந்தால் நல்லா பார்த்துக்கலாங்க போல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உனக்கு 500 தான் மாத சம்பளம், அதில் தான் சாப்பிட்டுக்கணும், நாங்கள் சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டோம், எதுவுமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தூக்கி வாரி போட்டது போல் இருந்துச்சு. அந்த இடத்துல நைட்டு பகல் வேலை செஞ்சேன். எனக்கு வேலை செஞ்சுலாம் பழக்கம் இல்லை. களை எடுக்கிறது, மாட்டு சாணி, ஆட்டு சாணி, கோழி சாணி வாடுறது, வாத்து சாணி வாடுறது, அந்த தோட்டத்தெல்லாம் பராமரிக்கிறது, அறுப்பு அரைக்கிறது, நடுறது, இதெல்லாம் தெரியாதே எனக்கு. இந்த வேலைலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக அந்த வேலையெல்லாம் செய்தேன். பிரியமானவர்களே, சாணி வாரினேன், மாட்டு சாணி வாரினேன், ஆட்டு சாணி வாரினேன், கோழி சாணி வாரினேன், வாத்து சாணி வாரினேன், அந்த பில் எடுத்தேன், களை எடுத்தேன். இப்படி கொடிய உபத்திரத்தில் மாட்டிக்கொண்டேன். தப்பிக்க வழி இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியல. இயேசு என்னோடு இருந்தார், அது மட்டும் நான் உணர்ந்தேன். எப்போதுமே அவரை பாடி 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 மையப்படுத்துவேன். ஆண்டவரே உங்களுக்காக, ஆண்டவரே கையெல்லாம் கொப்பளம் போட்டுரும், கையை உயர்த்தி சொல்லுவேன், ஆண்டவரே இது உங்களுக்காகன்னு. அப்படியே இருக்கும்போது என்ன ஒரு ஜேபி லாயருங்கிற ஒரு இடத்துல என்ன அவர் கூட்டிகிட்டு போனார். 1000 ரூபாய் தரேன் சம்பளம், அதே மாதிரி இங்கே வேலை செய்யணும் கூப்பிட்டு போய் அவரும் ரொம்ப கஷ்டப்படுத்தினார். அப்படி இருக்கும்போது அவங்க கொய்யா தோட்டம் வச்சுருந்தா கொய்யா தோட்டத்தை பராமரிக்கணும், கொய்யாக்காலாம் பறித்து அவங்களுக்கு வைக்கணும். அப்படி கொய்யா தோட்டத்துக்குள்ளே நான் கொய்யாக்காய் பறித்து கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு சத்தம் வந்தது. இயேசு சொன்னார். நான் இயேசு அண்ணான்னு சொல்லுவேன், எனக்கு அண்ணா நீங்கள், பிதா எனக்கு அப்பான்னு சொல்லுவேன், பரிசுத்த ஆவியாக இருந்தால் என்னை அம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா அம்மா அன்புன்னா என்னன்னு தெரியாது இல்லைங்களா. இயேசு எப்போது ஏற்றுக்கிட்டோனோ அப்போ தான் இயேசுக்கு சொல்லி அன்பை நான் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பித்தேன். அவரை புகழ அப்படி அன்பு எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அப்படி இருக்கும்போது இயேசுக்கு சொன்னார், அண்ணன்னு சொன்னால அண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு. சுத்தமுத்து பார்த்தேன், யாருமே இல்லை, சத்தம் மட்டும் நான் கேட்டேன். உடனே இந்த பாட்டை பாடினேன். நீங்களும் கேட்டு பாருங்களேன். பூலோகத்தில் அண்ணனை தேடினேன், அண்ணன் இல்லை, பரலோகத்தில் அண்ணன் உண்டு, அவர்தான் இயேசு, அவர்தான் கிறிஸ்து, அவரே கர்த்தரே. பூலோகத்தில் அண்ணனை தேடினேன், அண்ணன் இல்லை, தாய் என்னை மறந்தாலும்
அவர்தான் இயேசு, அவர்தான் கிறிஸ்து, அவரே கர்த்தரே. இப்படி அந்த பாட்டு இன்னும் சரணங்கள் இருக்குது. இப்படி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவரோட பேச ஆரம்பித்தேன். நிறைய வெளிப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்ன புரியாத போதும் புரிஞ்சிக்கிற அந்த கிருபை கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டால், நான் படிக்கணும் ஆண்டவரே, உங்கள் பைபிளை நான் படிக்கணும், எனக்கு படிக்க தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தார். தரமாக தமிழை படிக்க கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு இங்கிலீஷை நான் படிக்கணும் ஆண்டவர், என்ன ஓரளவு இங்கிலீஷெல்லாம் படிக்க எனக்கு வச்சார் ஆண்டவர். அவர் ஞானத்தின் தேவன், ஞானத்தின் மிகுதியானவர். அவரிடத்துல கேட்குற யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத ஒரு தெய்வம். எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, அந்த லாலா தோட்டத்தில் 1 வருஷ காலம் ரொம்ப கொடிய உபத்திரப்பட்டேன். நடுறதுக்கு இறக்கி விட்டுட்டாங்க. எனக்கு நட தெரியாது. எல்லாம் பொம்பளையும் நட்டுட்டு போகிறாங்க. நாற்று எப்படி பிடிக்கணும்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கம் பார்த்தேன். நட்டு கொண்டிருக்கிறவங்கள பார்க்கும்போது நான் வானத்தை நோக்கி சொன்னேன், ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் பழக்கம், நட்டுட்டு போகிறாங்க, எனக்கே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். நீ நடு மகள், நான் சொல்லித்தரேன்னாரு. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட்டாக நான் தான் நட்டுட்டு போனேன். அந்த பொம்பளை ஆளுக்கெல்லாம் சொன்னாங்க, பாருங்கடி நட தெரியல, நம்ம பொண்ணு சொல்லிச்சு, இப்போ பார்த்தா நட்டுக்கிட்டு போகுது, நம்மளை விட தாண்டி போகுது அப்படின்னாங்க. ஆண்டவர் அப்படியெல்லாம் எனக்கு பழக்கம் பண்ணி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார். உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். 91வது வருஷம் மார்ச் மாதம் நான் ஞானஸ்தானம் எடுத்த 25வது தேதியில் ஆண்டவனோட பேசினார். மகளே, நீ தாம்பரத்துக்கு போ, நான் உன்னை வல்லமையான ஊழியக்காரியாக மாற்றப் போகிறேன்னு சொன்னார். அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லலை, ஏன்னா சொன்னால் விட மாட்டாங்க. அதனால் 2-3 துணி, 2-3 பாத்திரம், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு பேக் பையில் போட்டுக்கின்னு என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் தாம்பரத்துக்கு வந்தேன். தாம்பரத்துக்கு வந்தபோது அங்கே ஆண்டவர் எனக்கு வீடு பார்க்க முடியாத ஒரு அம்மா எனக்கு வெளிப்பாடு காமிச்சார். அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு போய் நான் சொன்னேன், சிஸ்டர் எனக்கு ஒரு வீடு வேணும். அதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காங்க. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அமுதா நீங்களா, உங்கள் பொட்டு என்னாச்சு, உங்கள் மையம் என்னாச்சு, உங்கள் பூ என்னாச்சு, என்ன இப்படி இருக்கீங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். அவங்க சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, சரி நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன்னு சொல்லி கடைசியில் வீடு பார்த்து தரல. சரி நானே வீடு தேடிட்டு போனேன். எனக்கு முன்னாடி ஆண்டவர் போனார். பிரியமானவர்களே, நான் உன்னை திக்கற்றவளாக விடேன்னு சொன்னவர் என்னது நிமிஷம் வரையும் திக்கற்றவளாக விடலை. இங்கே நெல்லு மகளேனார். ஒரு இடத்துல குறிப்பிட்டு நின்று அந்த அம்மா எதிர்க்க ஒரு அம்மா வந்தாங்க. அவங்கள கேள் மகளேன்னு சொன்னார். நான் சொன்னாங்க, என்னால் வீடு இருக்குங்களா அப்படின்னு நான் சொன்னேன். 150 ரூபாய்க்கு மேலே என்னால் வாடகை கொடுக்க முடியாது ஆண்டவரே, எனக்கு ஓலை வீட்டெலாம் இருந்து பிடிச்சி எரிஞ்சு போச்சு நான் இருந்த ஏரியாவில். அதனால் எனக்கு ஓலை வீடெல்லாம் வேணாம் ஆண்டவர், எனக்கு ஓட்டு வீடாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி 150 ரூபா மாதம் வாடகை, 150 ரூபா அட்வான்ஸு, ஆண்டவர் வீடு கொடுத்தார். அங்கே இருக்கிற ஜனங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக வைத்தார். தாம்பரம் பகுதியில் ஈஸ்ட் தாம்பரத்தில் எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தார். அங்கே இருக்கிற ஜனங்களாம் என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நிறைய அற்புதம் செஞ்சார். அப்படியே நான் இருக்கும்போது 1990வது வருஷத்தில் நான் அந்த இடத்துக்கு போனேன். 91, 92, 93, 94, 94வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். எந்த பாட்டுமே நான் எழுதலை, பாடுற பழக்கம் இல்லை. அந்த பாடலை என்னை தூக்கி எடுத்த தூயாதி தூயவருக்கு இந்த பாட்டை நான் பாடி காமிக்கிறேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். உலகத்தின் பாதையிலே நான் ஓடினேன் ஓட்டமாக,
அழைத்ததும் திரும்பி வந்தேன். சிலுவை சுமந்தவர் என்னை அழைத்ததும் திரும்பி வந்தேன். இந்த பாடல் ஆண்டவர் 94 கொடுத்தார். பிறகு என்னுடைய ஃப்ரெண்டு உம்மாங்கிற ஒரு பொண்ணோடு கூட நான் பேசிக்கொண்டு, ஆண்டவர் எப்பப்போ பேசுவார் என்னோட. பேசி கொண்டிருக்கும்போது என் இருதயத்தில் ஒரு கோழி சத்தம், கொக்கரக்கோன்னு ஒரு கோழி சத்தம் வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே கோழி கூவுதே அப்படின்னு. என் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, குழந்தை போல் குழந்தை சிலை வைக்கிறாங்க, அங்கே பெருசு பண்ணுறாங்க, வேப்பிலை சிலை கட்டுறாங்க, தீ மிதிக்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. பாவம் போகும்னு நினைக்கிறாங்க. பாவம் போகவே போகாது. என்னுடைய ரத்தம்தான் பாவம் போக்கும். ஒரு கூவுற கோழின்னு பாடுனான்னு சொன்னார். நான் துயர கட்டின வீட்டுக்கு வந்து முதல் 94வது வருஷம் நான் ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கிட்டு ஆன் பண்ணிவிட்டு, உணர்வுள்ள ஜனங்களே இதை கேளுங்க, உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஹை, ஒரு கூவுற கோழி உன் பாவம் போக்குமா, ஒரு ஆட்டு கடை உன் பாவம் போக்குமா, பாவம் போக்கும் ஒரே வழி இயேசுதானம்மா, பாவம் போக்கும் ஒரே வழி இயேசுதானம்மா, உன் சாவம் போக்கும் ஒரே வழி இயேசுதானையா. தந்தனா தந்தானத்தன தந்தான தானா, தந்தனா தந்தானத்தன தந்தான தானா. இந்த பாடல் ஆண்டவர் எனக்கு அழகாக பாட கொடுத்தார். இதை பாடி அப்படியே என்னுடைய இருதயத்தில் நான் பதிவு வைத்திருந்தேன். முதல் சென்னை தாம்பரத்தில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். ரயில்வே குவார்ட்டர்ஸ் ஜனங்க, சுற்றுமுத்து கட்டப்பட்ட ஜனங்க நிறைய பேர் வந்தாங்க. நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நிறைய பேரை சுகமாக்கினார். ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். ரொம்ப கஷ்டம்தான். அந்த கஷ்ட சூழ்நிலையில் வேலை செஞ்சு கொண்டே ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை வீடு வீடாக போய் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போவேன். இப்படி தான் அந்த நாட்களில் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். இயேசுவை வழி அற்புத ஊழியங்கிற ஊழியத்தை ஆண்டவர் பேர் கொடுத்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும்போது பல இடங்களிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்னிசை புரிகன், ஞானசேகரன், எம்மா ஜான், ஜாலியா பிரகாம், எம்கே நாதன், எம்கே பால், ஜேகே நாதன், இன்னும் நிறைய சிங்கர், நிறைய மியூசிக் அடிக்கிறவங்க, அவங்களோடு கூட ஆண்டவர் என்ன பாட வைச்சார். நிறைய பேர் எனக்கு மியூசிக் வாசித்தாங்க. இப்படி இருக்கும்போது இறையன்பு ஜான் அப்படிங்கிற ஊழியக்காரருடைய சபையில் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர்கள் தான் 1995வது வருஷம் அவர்கள் ஒரு கேசட்டில் என்னை 2 பாடல் பாட வச்சாங்க. வல்லமுள்ள தேவன் என்ற ஒரு கேசட்டில் இந்த கூவுற கோழி தூக்கி எடுத்த என்னை அழைத்த தூயவரை பாடுவேங்கிற பாடல் பாட எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்படியாக ஆண்டவர் என்ன பல இடங்களில் பாட வைத்தார். கிராம ஒழியும், சுசேஷ ஒழியும், சாட்சி ஒழியும், பாடல் ஒழியும் அப்படின்ற ஆண்டவர் என்ன அவரே கொண்டு போவார். நீங்கள் எங்கே போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். மகளே இங்கே போ, இவர்களை பாரு, இவரோடு பேசு, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்ய முடியா கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன 1990வது வருஷம் நான் சென்னைக்கு வந்தேன். 10 வருஷ காலம் ஆண்டவர் வல்லமையாக என்னை பயன்படுத்தினார். பெரியமானவர்களே, நான் யாருக்கிட்டையும் வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டேன். கேட்குற பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை. யாருக்கிட்டையும் அதை பிடுங்கணும் இதை பிடுங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்பேன். யாருக்கிட்டையும் வாயை திறந்து கேட்க மாட்டேன். எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அழுவேன், உட்காந்து மூலையில் உட்காந்து அழுவேன், முட்டி போட்டு அழுவேன். ஆண்டவர் நீங்களே தேவையை சந்திங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய நாட்களே என் மூத்த மகள்
என்னுடைய தாயார் வீட்டில் இருந்து அவர்களை எங்கேயோ கொண்டு போய் என் பிள்ளைய வீட்டு வேலைக்கு விட்டுருக்காங்க. என் தாயும் தகப்பனும் என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. 1995 வருஷம்தான் என் மகளை போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன். என் மகள் கூட்டிகிட்டு வரும்போது சின்ன வயசுலேயே அவளுக்கு இருதயத்தில் அடிபட்டதுனால இருதயம் கொஞ்சமாக அழுக ஆரம்பித்திருக்குது. எனக்கு தெரியல. என் பிள்ளைக்கு 13 வயசு இருக்கும்போது தலை வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குதுமான்னு சொல்ல ஆரம்பிக்கும். எனக்கு எந்த வசதியுமே இல்லை, எந்த வருமானமும் இல்லை. 100 200 காணிக்க வந்தால் தான். நான் பாட போனேன்னா 300 400 காணிக்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு என் மகளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியல, டாக்டர்கிட்ட போக முடியல. ஊழியன்னு பைத்தியக்காரி போல் ஊழியத்துக்காக அலைஞ்சனை தவிர என் பிள்ளைங்கள நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அடிமைன்னு சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக உழைக்கணும் தான் தெரிஞ்சிச்சு. என் குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு ஓடிடுவேன். என் பிள்ளைங்க என்ன சாப்பிட்டாங்க? தயவுசெய்து அப்படி யாரும் இருந்துடாதீங்க. என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை, ஆண்டவர் மேலே உள்ள அன்புன்னு ஏங்கணும். எனக்கு அன்பு காமிச்சதுனால, அப்படி அன்பை நான் புரிஞ்சு கொண்டதுனால எனக்கு யாரையுமே பெருசாக தெரியல. என் குழந்தைய கூட பெருசாக தெரியல. ஊழியத்துக்கையே ஓடுவேன், இரவும் பகலும் ஓடுவேன். அப்படி இருக்கும்போது என் மகளுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. நான் 2 கையும் வானத்துக்கு நேரம் உயர்த்துவேன். ஆண்டவரே, என் பிள்ளைய நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியாது, என் மகளை காப்பாற்றுங்க, என் மகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவேன். கடைசியில் என் மகளுக்கு அந்த நெஞ்சு இருதயம் அழுக வாயில் மூக்கில் எல்லாம் ரத்தம் வரும். அந்த ஆட்டு பஞ்சு ஆகும்போது ரத்தம் செதுரும், எல்லாமே அழுகி போச்சு மகளோட இருதயம். ஒரு அன்பு தம்பி என் மகளை நேசித்து திருமணம் முடிச்சுக்க ஆசைப்பட்டாங்க. அவங்க போலீஸாக இருந்தாங்க. செந்தில் சீர்காழி பகுதியில் இருந்தவங்க. அவங்க என் மகளுக்காக நிறைய பிரயாசப்பட்டாங்க. ஆனாலும் யாராலையும் சுகமாக்க முடியல. எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்க, சுகமாக்க முடியல. என் வேண்டுதலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தம்பியை கொடுத்தாரு. அதற்கு பிறகு அவங்க இருவரும் திருமணம் முடித்து மாமியார் வீட்டில் இருக்கும்போது நான் கொஞ்ச நாள் காத்துருங்கன்னு சொல்லி என் மேலே கோச்சின்னு என் பிள்ளைங்க என் மகளை கூட்டிகிட்டு அவங்க தாய் வீட்டில் கொண்டு வச்சுட்டாரு. ஒரு சில வருஷம் நான் என் மகளை தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில் அந்த ஊரை கண்டுபிடிச்சி போகும்போது என் மகள் சுயநினைவு இல்லாமல் படுத்திருந்தா. இவ்வளோ பெரிய மாத்திரை போடுவாங்க, அந்த மாத்திரை சாப்பிட்டா என் மகளுக்கு மூச்சு வச்சிருக்காது, பல்லுலாம் கட்டிடும். கிடுக்கி வச்சு இந்த பல்லை திறந்துட்டு டீ காஃபி தான் குடிப்பா, அதுதான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தா பிரியமானவர்களே, இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்னோடு பேசி என்னை பெங்களூருக்கு ஊழியத்துக்கு போக முடியாது பேசினார். எனக்கு பெங்களூர் பாஷை தெரியாது, நான் போக மாட்டேன், ஆண்டவரே என்னை அனுப்பாதீங்க, ஏன்னா இங்கே நல்ல விதத்தில் ஊழியம் செய்கிறேன், எனக்கு தமிழை விட்டால் வேறு பாஷை தெரியாது, என்னை அனுப்பாதீங்க. 40 நாள் உபவாசம் போட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் யோனாவை விட்டாரா என்னை விடுறதுக்கு? என்னை பெங்களூர் பகுதி கொண்டு போனார். அங்கே ஊழியத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிற நாட்களில் என் மகளுக்காக நான் செபிச்சு கொண்டு இருந்தேன். எப்படியாவது ஆண்டவரே என் மகளை கொண்டு வந்து பெங்களூரில் விடுங்கன்னு ஆண்டவர் இடத்துல விட்டார். இரவும் பகலும் என் மகளுக்கு இந்த நெஞ்சில் வச்சு இந்த கையை வச்சு ஜெபம் பண்ணேன். பிரியமானவர், என் மகளுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அது ஊழியம் செய்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். என் மூத்த மகளுக்கு 3 பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதை ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை. நான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு வஞ்சிக்கிற ஓநாய்கள் நிறைய பேர் வருவாங்க. யாரையும் நம்பிடாதீங்க. நான் எல்லாரையும் நம்புவேன், எல்லாரையும் நேசிப்பேன், யாரை வேணாலும் வீட்டில் சேர்த்துக்குவேன். அப்படி ஒரு சகோதரன் என்னுடைய ஊழியத்துக்கு உதவியாக வந்து என் 2வது மகளை லவ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி, இந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்துருவேன், இந்த பொண்ணு இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
பொண்ணை பண்ணாத சித்திரவதை பண்ணி இந்த பொண்ணுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கா. கர்த்தர் சுகம் கொடுக்க முடியாது. தயவு செய்து செவிக்க முடியாத அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். இதற்கு இடையில் ஆண்டவர் என்னை போக சொல்கிற இடங்களுக்கெல்லாம் போய் அநேகரை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். 2003 வானத்தின் அக்கினி பாடல்கள் என்ற ஒரு கேசட்டு வெளியிட முடியாது. நான் சொந்தமாக வெளியிட முடியாது. குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 35,000 செலவு பண்ணி அந்த கேசட்டு வெளியிட உதவி செஞ்சார். அதை முதல் பாட்டு ஆண்டவர் கொடுத்த பாட்டு தான். ஒரு பாட்டு கூட நான் எழுதி பாடினதில்லை. அந்த முதல் பாட்டு 2 இரவு ஜெபத்தில் என்னை புக் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. எந்த கூட்டத்துக்கு போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவனோட பேசினார். என்ன பேசினார் தெரியுங்களா? அக்கினியை பூமி மேலே போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். மகளே, அக்கினியை போட வந்தேன் பாடுன்னு சொன்னார். அந்த பாடல் இன்றைக்கு பலரை உயிர்ப்பிச்சிருக்கு, பலருக்கு சுகம் கொடுத்துருக்கு. நீங்களும் கேட்டு பாருங்களேன். அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, என்னை அக்கினிய மாற்றும் ஐயா, நான் அக்கினிய மாறனியா. அக்கினிய போட வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, என்னை அக்கினிய மாற்றும் ஐயா, நான் அக்கினிய மாறனியா. எரிகிற தீவட்டியா என்னை மாற்றிடும் ஏசையா, எரிகிற தீவட்டியா என்னை மாற்றிடும் ஏசையா. எதிர்வரும் சாத்தானை நான் சுட்டரிக்க வேணும் ஐயா, எதிர்வரும் சாத்தானை நான் சுட்டரிக்க வேணும் ஐயா. இந்த பாடல் முதல் பாடலாக பாடினேன். அடுத்த பாடல் கல்யாணமா கல்யாணமா கல்யாணம், இது காணான ஒரு கல்யாணம் அப்படிங்கிற பாடல் ஆண்டவர் பாட வைத்தார். அது பிறகு எனக்கென்று யாருமே இல்லை இந்த உலகத்தில். அதை நினச்சி எனக்கென்று யாரும் இல்லைப்பா ஏசப்பா, எனக்காக நீங்கள் பேசப்பா. எனக்கென்று யாரும் இல்லைப்பா ஏசப்பா, எனக்காக நீங்கள் பேசப்பா. தாயும் தகப்பனும் நீங்கள் தானப்பா, என்ன தாங்கி வந்தது உங்கள் தயவு தானப்பா. இந்த பாடலை பாடியிருக்கேன். தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா அப்படிங்கிற பாடல். இன்னும் அநேக பாடல்களை நீங்கள் பேசப்பா, நான் கேட்குறேன் உங்கள் வார்த்தைக்கா ஏங்கி நிற்கிறேன். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே என்னை பாட வச்சார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஊழியம் கிருபை செய்தார். 2003 வானத்தின் அக்கினி பாடலில் வெளியிட வைச்ச ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நான் செபித்தேன். செபிக்கும்போது ஒரு நாள் நான் ஊழியத்தை செய்து கொண்டு இரவு நேரத்தில் நான் போகிறது போல் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு கும்பல் சிங்கர்கள், நல்ல பாடகர் பாடகிலாம் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் வயசானவர் லேட்டாக வந்துட்டு அம்மான்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லாமல் என்ன இப்போ சொன்னாங்க, இவங்கெல்லாம் நல்லா பாடிட்டாங்க, நீ கடைசியில் வரியம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்பா இவங்கெல்லாம் யார் யார் எழுதின பாட்டோ பாடுவாங்க, இல்லை எழுதி பாடுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு கிருபை வரங்களை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னாலே பாடுவேன், நீங்களே கேட்டு பாருங்களேன்னு சொல்லி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரி பரலோகராஜன் பரிசுத்தரி சீக்கிரம் வரப்போகிறார், நீ ஏற்று கொள்வாயா, மனம் திரும்பி வருவாயா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடி காமிச்சேன் அந்த பெரியவர்கிட்ட. அடுத்து ஒரு பாட்டு பாடினேன். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, கலங்காதே திகையாதே, கலங்காதே
திகையாதே, கர்த்தர் உன்னை கைவிடாரே, கர்த்தர் உன்னை மறந்திடாரே என்ற பாடல் ஆண்டவர் பாட வைத்தார். அதை பாடிக்கொண்டிருக்கும்போது அந்த சொப்பனத்திலேயே நான் பாடிக்கொண்டிருக்கேன். அந்த பாடலுக்கு எங்கே மியூசிக் வருதுன்னு தெரியல. அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. அதை அப்படியே நிறைவேற்றி எல்லாவற்றுக்கும் முடிவுண்டுங்கிற ஒரு பேரில் இன்னொரு கேசட்டையும் போட உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை. அதற்கு பிறகு என்னை தூக்கி எடுத்த இயேசு என்ற ஒரு சாட்சி வீடியோவும் போட ஆண்டவர் உதவி செய்தார். இதற்கெல்லாம் என்னை நேசிக்கிற விசுவாச பிள்ளைங்க, நான் ஜெபிக்கிற இடத்துல கொஞ்சம் உதவி பண்ணவங்கெல்லாம் நான் மறக்கலை. அவருக்கு கொடுத்த அந்த பணத்தை சேர்த்து வச்சு தேவையில்லாமல் நான் அனாவசியமாக எதுவும் செலவு பண்ண மாட்டேன். இஷ்டப்படி எதுவுமே நான் வீணடிக்க மாட்டேன். குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இந்த 3 விதமான பாடல்களும் பாட ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். பிரியமானவர்களே, இதற்கு பிறகு நான் எங்கெல்லாம் கிராமப்புறம் கடந்து போய் ஏழை உள்ள ஜனங்கள் மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். ரொம்ப ஏழை மலைவாழ் மக்கள் மத்தியில், நரிக்குறவங்க மத்தியில், அப்படி கிராமமாக சென்று இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் தான் நான் இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 1977 வருஷம் முடிந்து 78வது வருஷத்தில் சாமுவேல் சந்திரபாபு நாயுடு என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் உடைய வீட்டில் நான் வாடகை இருந்தேன். அங்கே அருமையான தம்பி சுரேஷ் ஜோஷ்வான்னு அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே இசை வாசிக்கிறவங்க. அவங்கள சந்திக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதிசயமாக அவங்க நம்பர் எனக்கு கிடைச்சது. அவரோடு பேசும்போது நான் தெரிந்து கொண்டேன், இவங்க சாமுவேல் சந்திரபாபு நாயுடு அண்ணனுடைய பிள்ளைங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போது என் ஊழியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஏழ்மையில் வறுமையில் ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சதெல்லாம் அந்த தம்பிக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்களே, எதனா பாட்டு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்பாக நான் சொன்னேன், ஆமாம் தம்பி, முக்கியமாக ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு என்னென்னா, அப்பாவும் அம்மாவும் எனக்கு இல்லை, அண்ணன் தம்பி சொத்து சுகம் இருந்து சுகம் இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு ஆண்டவர் பாடுறதுக்கு கொடுத்துருக்காரு. நான் அதுக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கேன். நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு சொன்னேன். அந்த தம்பி, வாங்கம்மா நான் இசையை வாசித்து தரேன்னு சொல்லி கடந்த 3 மாதத்துக்கு முன்பாக இந்த பாடலை அவர்கள் வாசித்து ₹1 கூட என்கிட்ட அதுக்காக அவங்க வாங்கலை. ஒரே ஒரு 11,000 மட்டும் வாங்கி அந்த பாடல் இசை அமைக்கப்பட்டு ரெக்கார்டிங் செய்யப்பட்டு அந்த பாடல் வெளிவரத்துக்கு ஒரு 36,000 தேவைப்படுதுமான்னு சொன்னாங்க. அந்த அதை ரூபாய் ஆண்டவர் எனக்கு நகையை வச்சு என்னை நேசிக்கிற பிள்ளைங்க, அருமையான எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, என் மகன்னு சொல்லுவேன். அந்த தம்பி எனக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து எனக்கு உதவி பண்ணாங்க. அதை வைத்து அந்த பாட்டை பாடி வெளியிட்டிருக்கேன். அது யூடியூப்பில் ஆல்ரெடி போய் கொண்டிருக்கிறது. இதை பார்க்குறவங்கெல்லாம் இந்த பாட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த பாடலுடைய கருத்து எதுக்காக அந்த பாட்டை நான் பாடினேன்னா, இன்றைக்கி எத்தனையோ வயசானவங்களை திரட்டி விட்டுடுறாங்க, எத்தனையோ பிள்ளைங்களை திரட்டி விட்டுடுறாங்க. வயசானவங்களாம் ரோடாக நிற்க பார்க்கும்போது நான் கலங்குவேன். அப்படிப்பட்டவங்கள பார்த்தேன்னா ஏதாவது என்னால் முடிஞ்சதை செய்வேன். சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், தண்ணி வாங்கி கொடுப்பேன், வச்சுட்டு போர்வை ஏதாவது இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுப்பேன். என்னால் மனசு ரொம்ப அழுவேன் அவங்களாம் பார்த்துட்டு. இந்த மாதிரி ஊழியங்களை செய்ய ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அப்பாவும் அம்மாவும் எனக்கு இல்லை, அண்ணன் தம்பி சொத்து சுகம் இருந்தும் சுகம் இல்லை, சுகம் இல்லை. அப்பாவின் அன்புக்காகவே நான் ஏங்கினேன், ரொம்பவும் ஏங்கினேன். அம்மாவின் பாசத்துக்காக நான் அலைந்தேன், எங்கும் அலைந்தேன். முடிவில் ஏமாந்து போனேன்,
முடிவிலே ஏமாந்து போனேன். அப்பாவும் அம்மாவும் எனக்கு இல்லை. அண்ணன் தம்பி சொத்து சுகம் இருந்தும் சுகம் இல்லை, சுகம் இல்லை. இன்னொரு பாடல், பட்டம் பதவி அழகு ஆஸ்தி ஒன்றும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்த்த முடியா ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். எந்த சூழ்நிலை கொடுத்தாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கலையே. நான் தான் 8 வயசுலேருந்து அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சேனே. அதற்கு பிறகு எனக்கு யார் அறிவுரை சொல்லுவேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரையும் நம்பிடுவேன், எல்லார் மேலேயும் பாசம் வச்சுப்பேன். அதுதான் எனக்கு தெரியும். அன்புக்கா ஏங்குவா தான் தெரியும். அதனால் இந்த பாடலை நினச்சி பார்த்து இந்த பாடலை பாடினேன். பூச்சியா ஒரு புழுவா உங்கள் பாதத்திலே கடக்குறேன் இயேசுவே. ஒரு பூச்சியா ஒரு புழுவா உங்கள் பாதத்திலே கடக்குறேன் இயேசுவே. என்னை மிதிச்சிடாதீங்க, என்னை நசிக்கிடாதீங்க, உங்கள் பார்வையில் நான் ஒன்றும் இல்லை. இந்த 2 பாடலையும் சமீபத்தில் தான் வெளியிட்டிருக்கேன். பார்த்து கர்த்தரை மையப்படுத்துங்க. அதற்கு பிறகு என்னுடைய கணவரை பற்றி நான் சொல்லலைன்னு நினைப்பீங்க. என் கணவனால் நான் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளலை. நான் நம்பியிருந்தேன், நான் ஒரே தெய்வம் நம்பியிருந்தேன். நான் இருக்கும்போது இன்னொரு மனைவி கட்டி கொண்டு எனக்கு துரோகம் செஞ்சாங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது. நான் மனசார எனக்கு வேண்டாம், ஏசப்பா போதும், நான் ஏசப்பாக்கா வாழ்ந்துடுறேன் அப்படி சொல்லி அவங்க மனைவியோடு சேர்த்து வச்சு, அவங்க என்னோட இல்லை, அவங்க மனைவியோடு இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களோடு இருக்காங்க. நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் கர்த்தருக்காக வாழ்வதும், கர்த்தருக்கு மட்டும் வாழ்வதை நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஆண்டவருக்காகவே என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் மூத்த மகள் ஊழியம் செய்கிறா, 2வது மகள் மருத்துவமனையில் இருக்கா. மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும். ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. என் மகளுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல. கடந்த நாள் கூட ரொம்ப துக்கப்பட்டேன். என் மூத்த மகள் தான், என்னால் எதுவும் கட்ட முடியாது, எனக்கு காணிக்கெல்லாம் வராதுன்னா நான் இப்படிப்பட்ட ஏழை ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன். நான் தான் செலவு பண்ணணும். ஏதோ மாதம் ஒரு 3000 ஒரு டாக்டர் அம்மா மாத்திரைக்காக, என்னுடைய சுகர் பிபி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு நான் மாத்திரைக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதான். அதை விட்டு இன்னொரு தம்பி எப்பயாவது நினச்சாக்கா ஏதோ ஒரு 5000 அனுப்புவாங்க. கர்த்தர் மகனை ஆஸ்வதிக்கணும். நான் கேட்டேன்னா, தம்பி இப்படி பண்ண போகிறேன், அவங்கள்ட்ட நான் உரிமையாக பேசுவேன், பாசமாக பேசுவேன், உரிமையாக பேசுவேன், உரிமையாக கேட்பேன். என் பிள்ளைங்கிட்ட கூட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதனால் அவங்க யாருக்கும் நான் பாரம் கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், மா எனக்கு காசு கொடுமா, நான் காசு இல்லைன்னு கேட்க மாட்டேன். அழுவேன், ஜெபம் பண்ணுவேன், புலம்புவேன், ஆண்டவரிடத்தில் கேட்பேன். இல்லைன்னா என்னுடைய மகன்கிட்ட மட்டும் கேட்பேன். கர்த்தர் மகனை ஆஸ்வதிக்கணும், மனைவி பிள்ளைங்களை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி அதிகமாக அவங்க வீட்டாரை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மகனுடைய பேர் தாமஸ். அருமையான பிள்ளை, ரொம்ப அன்பான பிள்ளை. அது செய்கிற உதவினால் நான் நிறைய ஊழியங்களை செஞ்சுருக்கேன். அதை கொடுத்த ஆதரவுனால் நிறைய சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கேன். நிறையா ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கான்ற உதவி செஞ்சுருக்காரு. எத்தனையோ பேர் மறிக்கும் தருவாயில் மறித்து உயிரானவங்களும் நிறைய பேர். லாஸ்ட்டில் 2020 ஜனவரி மாதத்தில் ஒரு ஊழியக்காரன் மறித்து 2 மணி நேரம் உயிர் இல்லை. கர்த்தர் உயிரை கொடுத்தார். அவருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். வரங்களை கிருபையை ஆண்டவர் ஏராளமாக கொடுத்துருக்கிறார். நிற்கிற இடங்கள்லாம், போகிற இடங்கள்லாம் கர்த்தர் அடிமையை வல்லமையாக பயன்படுத்துகிறார். எனக்கு 2 பேர் தான் இந்த ஊழியத்தில் எனக்கு உதவி செய்ய. ரொம்ப பேர் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் செய்யலை. பரவாயில்லை, அவங்க நல்லா இருக்கட்டும்.
என்னை ஆசை வச்சா நான் உயர்ந்தா ஊழியத்தை தாங்குவேன்னு சொன்னாங்க. அவங்க உயர்ந்த பிறகு என்னை தள்ளிட்டாங்க. பரவாயில்லை, நல்லா இருக்கட்டும். நாங்கள் அவங்க கூட இருப்போம் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்த உடனே என்னை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வருத்தப்படுவேன். சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு எதுவும் தீங்கு வந்துடக்கூடாதுப்பா, அவங்கள எதுவும் தண்டிச்சிடாதீங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். நல்லா இருக்கட்டும். நான் என்ன கேட்டுக்கொண்டு ஆரம்பத்திலேயே நான் ஆண்டவருக்காக வரும்போது என்ன கேட்டுக்கொண்டு தெரியுங்களா? ஆண்டவரே நான் எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணணும், அவங்களெல்லாம் ஆஸ்வதிக்கப்படணும். அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டு நான் அவங்க ஜெபத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற காணிக்கை வச்சு தான் அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு கேட்டுக்கொண்டேன். நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க. நான் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கலை. இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய தோல்வி, என்னுடைய வேதனை, என்னுடைய துக்கம் நான் எதிர்பார்த்து நம்பி 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 மோசம் போயிருக்கேன். நான் யாரெல்லாம் நம்பினானோ ஒரே ஒருத்தர் கூட என் நம்பிக்கைக்குரிய ஒரு அன்பு உள்ளவங்களெல்லாம் பார்த்ததில்லை, பாசம்லாம் பார்த்ததில்லை, உதவி செய்கிறவங்களாம் பார்த்ததே இல்லை. அந்த 2 பேர் தான். ஒரு டாக்டர் அம்மா, ஒரு அருமையான என் மகன். அவங்க என் பிள்ளை. நான் ஆவியில் பெற்றிருக்கிற பிள்ளை. என் கற்பப்பையில் உருவாகி பெக்கலை, என் ஆவியில் பெற்ற மகன். அந்த மகனை மட்டும் நான் ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். சிறு சிறு ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காணி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, துணி கொடுத்துருப்பாங்க, எனக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் தூங்குறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் நான் மறக்கலை, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் வெறுமையாக ஒன்றுமே இல்லாத போவேன். ஆனால் அந்த வீட்டில் நடக்கிற அற்புதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். நிறைய பிசாசுகளை ஓட்ட, பில்லி சுனை கட்டு உடைக்க தான் என்னை கொண்டு போவார். கடைசி நிமிஷத்தில் கொண்டு போவார். அவங்க இதோடு அழிஞ்சிருவாங்க அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் கொண்டு போவார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சாட்சி சொல்கிறேன். 1985 நான் தூக்கு மாட்டிக்கொள்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய சித்தி அந்த சரியான சூனியக்கட்டில் இருக்கும்போது, இவ்வளோ 85 வருஷத்தில் நாங்கள் சந்தித்தது கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, ஊழியம் செய்கிறீங்களா அக்கா, நானும் இயேசுவை நம்புகிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க இந்த சகோதரிக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்க வீட்டில் இருக்கிற கட்டெல்லாம் உடைச்சார். அது சொல்லிச்சு, என் மகன் இப்போ பாரு சாகணும்னு சொல்கிறான், அந்த பையனுக்கு நீ கண்டிப்பாக போய் ஜெபம் பண்ணுங்கக்கா அப்படின்னு. நேற்று இரவு தான் அந்த மகன் பேர் குமார் அவங்க வீட்டுக்கு வந்தேன். நேற்று செபிக்க ஆரம்பிக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிசாசு போராட்டம். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசு என்ற நாமத்தினால அற்புதம் அதிசயம் நடக்கும். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய என்னுடைய சாட்சியை விட்டுருக்கேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிராமப்புறத்தில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறேன். இந்த சாட்சியை கேட்குற நீங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா இந்த ஊழியத்தை தாங்குங்க. தம்பி டேனியல் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறாங்கன்னா ரொம்ப 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 பெருமைக்குரிய ஒரு காரியம். தம்பிக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. அவங்க சபை கட்டி கொண்டு இருக்கிறாங்க, கட்ட முடியாத அரையும் குறையமாக நிற்கிது. அவங்களுக்கு சொந்த இடம்னால யாராட்டும் இடம் வாங்கி பர்மிஷன் வாங்கி எந்தெந்த சர்ச்சிலையும் என்ன மாதிரி அவிஞ்சி போயிருக்கும் என் சாட்சி. இந்த சாட்சி நான் இவ்வளோ வெளியிட்டிருக்க வேண்டியது சாட்சி எங்கேயுமே வெளியிடாதபடி அவிஞ்சி போயிருக்கோம். இந்த சாட்சி வெளியிட கர்த்தரும் தம்பி டேனியல் மூலமாக எனக்கு உதவி செஞ்சார். டேனியலுக்கு நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன். அவர்களுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் ஹோலி கிராஸ் கால் இந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. என்னை போல் நிறைய பேர் சாட்சி கொடுத்துருப்பாங்க. நானும் சாட்சி பார்த்துருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்லைன்னு பாடினது போல் எனக்குன்னு யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கார். அவர் போதுமானவராக இருக்கார். அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும், அவருடைய பாசத்தை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். அவர் மட்டும் போதும்னு ஆகிட்டு எனக்கு எப்போதுமே
ஆண்டவர் என்னோடு இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாப்பிடாம கடந்து சுகர் பிபி அதிகமாகும். நான் பயப்படுவேன். ஆண்டவரே 500 வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்? பயப்படாத மகளேன்னுவார். படிப்படியாக குறைய ஆண்டவர் உதவி செய்வார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு நிறைய அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக. இதை பார்க்க உங்களுக்கு டைம் கொடுத்து உங்களை பார்க்க முடியாத கிருபை செய்தவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அநேக பாடல்கள், அநேக சாட்சிகள் உண்டு. இந்த நேரத்தில் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டிய தயவுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவியாக இருந்த தம்பி டேனியலுக்காகவும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, உங்களுக்கு நன்றி, கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த நேரத்துக்காக உங்களுக்கு சூத்திரம் அப்பா. இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரும் பலப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அக்கினி ஒவ்வொரு நிரப்பட்டும். உங்களுடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு தொடட்டும் ஆண்டவரே. கோடான கோடி சோத்திரம்ப்பா. உமக்குள் வளரட்டும் ஆண்டவரே. நீரே கெதி, நீரே வழி, எதுவுமே கூட வராதுப்பா. பரிசுத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாதபடி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறேன். சகல விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் அதிகமாக தந்து இந்த சாட்சி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. அருமையான தம்பி டேனியலுக்காக வருகிறேன். அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, மகனுடைய ஏக்கம் எவ்வளவோ இருக்கும், அவனுடைய விருப்பம் எவ்வளவோ இருக்கும், அவங்க எதிர்பார்ப்பு எவ்வளவோ இருக்கும். ஆண்டவரே, அவங்கள சகல விதத்திலையும் கைவிடாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக மகனையும் அவங்களுடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் உங்களுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. கர்த்தர் இதுவரை இல்லாத வித்தியாசமான உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் வழி நடத்துவீராக. நன்றிப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின்படி ஒரு ஜெபகோபுரம், அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜெப வீட்டை கட்டி எழுப்பலாம். வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன்வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7677590929. வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.